சிற்றம்பலம். கைத்தல நிறைகனி அப்பம் ஓடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடித்தேன் கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பதமென வீரை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய அதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வானை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சி வலுரை ரகமச்சது பொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தினையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொலிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கடல் விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி எம்பாளுடனாகிய பல வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த வட திருமுல்லை வாயில் திருப்பதிகமாக விளங்கக்கூடிய திரு மெய்ப்பொருளும் என்ற பதிய விளக்கம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் கொட்டியுள்ளது. இந்த பதியத்தை பாடுவதற்கு முன் சுந்தரம் சுவாமிகள் கைலாய மலையில் அந்த கமலினி அணிந்திதை என்கின்ற அந்த இரு பெண்ணை பார்த்ததாக சிவபெருமான் இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பினார். மண்ணுலகத்துக்கு வரும்போதே கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையன் மானுடமாய் பயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன என்று மிக அற்புதமாக கேட்டார் சிவபெருமானிடம் சுந்தரம் சுவாமி. இந்த மண்ணுலகத்திற்கு சென்றால் உன்னை நான் மறந்து விடுவேனே, அந்த நேரத்தில் என்னை தக்க நேரத்தில் வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று கேட்டதும் உடனே சாமி கவலைப்படாதே, தக்க நேரத்தில் உன்னை தடுத்து ஆட்கொண்டு. அதுல 3 சொன்னாரு. ஒண்ணு தடுக்கணும், அப்புறம் ஆளணும், அப்புறம் அருளணும் அப்படின்னு 3 கேட்டார். தடுத்தல் என்பது இந்த மாயிலிருந்து நம்மை தடுத்த. ஆட்கொள்ளுதல் என்பது அடியாராக ஏற்றுக்கொள்வது. அருளுதல் என்பது அந்த வழிபாட்டில் நிலைநிறுத்தி வைத்தார். இந்த 3ஐயும் சாமி செய்தார் சுந்தரம் சுவாமி. தக்க நேரத்துல வந்து திருமணத்தை வந்து தடுத்து மாயில் போகாத வண்ணம் செய்து என்ன பண்ணாரு, ஐயோ நம்ம அடியாருடைய திருமணத்தை நிறுத்திட்டோமே அப்படின்னு சிவபெருமான என்ன பண்ணாரு, 2 திருமணம் முடித்து வைத்தார்னு தெரியும். அப்படி இந்த மண்ணுலகத்திற்கு எதிர்க்க வருகின்றார் என்று சொன்னால் மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர ஓதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணீரார் என்று சொல்வதற்கிறாங்க. நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை தருவதற்காக சுந்தரம் சுவாமிகள் வந்தார். ஆனா வந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 2 பேரையும் கமலினி அணிந்ததை திருமணம் முடிக்க வேண்டிய கட்டாயம். அப்படி ஒருவரை பரவநாச்சியாரை திருவாரூரிலும் இந்த ஒற்றியூருக்கு செல்லும் போது இன்னொரு பெண்ணை முடிக்கணுமா, அந்த சங்கிலி நாச்சியார் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன தவம் அப்படின்னா, அன்பு நாராக அன்பையே நாராக வைத்து பூத்து கொடுக்குறாங்க. எங்க திரு ஒற்றியூர்ல எப்படி சொல்றாங்க, அன்பு நாராக அஞ்செழுத்து நெஞ்சாக. அஞ்செழுத்து நெஞ்சில் அழுத்திக்கிட்டே நார் அன்பாக்கி அவங்க மாலை கொடுக்குறாங்க. அப்ப எப்படி சொல்றாங்க, நாம பூ கட்டும் போது என்ன செய்வோம், அப்புறம்க்கா வீட்டுல நல்லா இருக்காங்களா, சௌக்கியமா இருக்காங்களா,
போன வாரம் உங்க அண்ணன் வந்தானே, வந்தவன் ஒழுங்கா இருந்தானா அப்படின்னு என்ன செய்வோம், பேசிக்கிட்டே கட்டுவோம். அதனால எச்சி தெரிக்கும், பூ எச்சி பூவா மாறிடும். ஆனா தீட்சை எடுத்தவங்களுக்கு அந்த நெறி ஒண்ணு இருக்கு. என்னன்னா தெரியாம பட்டுருச்சுன்னா உடனே அதை தண்ணீரில் அலசி அதை மந்திரம் சொல்லி சாமிக்கு சாத்தலாம். ஓம் அஸ்திராயப்பட்டுன்னு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிட்டோம்னா அது சுத்தி ஆயிரும், பூவெல்லாம் சுத்தி ஆயிரும். அப்படித்தானே சார்? எப்போ கொடுக்கும்போது அப்படி கொடுக்கீங்களா? ஓம் அஸ்திராயப்பட்டு சொல்லியே கொடுங்க. ஏன்னா அது வந்து சுத்தமாயிரும். எல்லா பொருளுமே சாமிக்கு நாம் சாத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சுத்திப்படுத்தி தான் இறைவனுக்கு சாத்தணும். இல்லைன்னா சாமிக்கு போய் சேராது. தீட்சை எடுத்தவங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு. சிவ பூஜையிலேயே ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் இருக்கு. மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, பால், தயிர், நெய், தேன், திருநீர், எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு. மந்திரம் சொல்லி தான் சாமிக்கு சாத்தணும், இல்லைன்னா சாமிக்கு போய் சேராது. அப்படி அஞ்சலத்தை நெஞ்சில் அழுத்தி கொண்டு சங்கிலி நாச்சியார் பூ தொடுக்கின்றார்கள். சுந்தரம் சாமி அந்த நேரத்தில் அங்க வந்தார், ஒற்றியூருக்கு வர்றார். திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்படி திரையை விளக்கிட்டு பூவை கொடுத்துட்டு படக்குன்னு மூடிட்டாங்க. மின்னல் போல வந்துட்டு டக்குன்னு வரைஞ்சிட்டாங்க. இவர் ஒரு செகண்ட் பார்த்தாரோ இல்லையோ, இவருக்கு மனசு இங்கே இல்லை. உடனே நேர சாமிகிட்ட போனார். ஒற்றியூர் பெருமான்கிட்ட போய், சாமி ஏதாவது பார்த்து நீ பார்த்து செய் சாமி அப்படின்னாரு. எப்படி வந்தாருன்னா, முன்பு போல திரையை நீக்கி அந்த மலரை கொடுத்துட்டு அப்படி டக்குன்னு மூடிட்டாங்க. திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து, முதல்வராகிய சிவபெருமானுக்கு மாலை கொடுத்து அந்த பணியை செய்துவிட்டு அந்த திரையை மூடினார்கள். யாரு? சங்கிலிநாச்சி. அப்படி செஞ்சதுமே மின்போல மறையும் சங்கிலியார் தம்மை வழியால் கண்ணுற்றார், விதியினால் கண்ணுற்றார். விதி வந்து அவங்க சேர்த்து வைத்தது. ஏற்கனவே கைலாய மலையில பார்த்த காரணத்தினால் கமலினியை ஏற்கனவே திருமணம் முடிச்சிட்டாரு, எங்க திருவாரூர்ல. இப்ப அணிந்ததையே கல்யாணம் முடிக்கணும். அவங்க சங்கிலி நாச்சியாரை வந்து பிறந்திருக்காங்க. பார்த்ததுமே அவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது. அதை அவ்வளவு அழகா சேக்கிராசன் சொல்றார். என்புள் உருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறு இடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வரிடம் பணி கொடுத்து மின்போல மறையும் சங்கிலியாரை எப்படி செஞ்சாரா, தன்மை விதியினால் கண்ணுற்றார். ஏற்கனவே அந்த விதி கூட்டு வைத்த காரணத்தினால் கண்ணுற்று பார்த்தார். உடனே சாமியிடம் போய் முறையிட்டார். நீ கவலைப்படாத சுந்தரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சங்கிலியாருடைய கனவுல சிவபெருமான் அப்படியே நைஸா போய் கனவுல போய் சொன்னாரு. எப்பவுமே சிவபெருமான் வந்து நேரடியெல்லாம் வரமாட்டாரு, கனவுல தான் பெரும்பாலான பேருக்கு கனவுல தான் சொல்லியிருக்காரு. கனவுலாம் உண்மை, பொய் கிடையாது. நம்ம பொய்ன்னு சொன்னோம்னா பெரிய புராணமே பொய்ன்னு ஆயிரும். ஏன்னா நிறைய இடங்கள்ல சாமி பெரிய புராணத்துல கனவுல தான் போய் தோண்டி சொல்லியிருக்காரு. அப்படி கனவுல சாமி சங்கிலிநாச்சியாருடைய கனவுல போய் தோண்டி சொன்னார். சுந்தரமூர்த்தி சாதாரண ஆளு கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னா மேருமலையிலும் தவம் செய்தவர். அவர் எப்படிப்பட்டவர்? சாறு தவத்து சங்கிலிகே சாலை என்பாள். உடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம், அதுக்கு முன்னாடி சங்கிலி நாச்சியாருடைய கனவுல சொல்றதுக்கு முன்னாடி சுந்தரம் சாமி சிவபெருமான் நைஸா போய், சாமி சாமி எனக்கு எப்படியாவது அந்த பொண்ணை முடிச்சு வச்சிரு சாமி அப்படின்னு கேட்டாராம். எப்படி கேட்டானா, சாமி நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா, நீயே மங்கை ஒரு பால் வைத்திருக்கின்றாய். இடத்துல அம்பாள் வச்சிருக்காரா, அம்பாளை அப்படி சாமிகிட்ட நைஸா எடுத்து விடுறாரு. மங்கை ஒரு பால் வைத்தார், மகிழ்ந்த உதவும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை காத்தருளும். கங்கை வேற நீ என்ன செஞ்சிருக்க, தலையில சுமந்திருக்க. நான் என்ன கேட்கேன், பரவ நாச்சியாரை முடிச்சேன், ஒண்ணு இல்லைன்னு சொல்லல, அப்படியே சங்கிலி நாச்சியாரை எனக்கு முடிச்சு வைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நைஸா சாமி கிட்ட விண்ணப்பத்தை போடுறாரு. காத்தருளும் காதலுடைய அடியேனும் இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடையை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரு அப்படின்னார். சாமிகிட்ட போய் என்னுடைய வருத்தத்தை தீரு சாமி, சங்கிலி எப்படியாவது எனக்கு முடிச்சு வச்சிரு அப்படின்னாரு. சாமி இப்ப கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேர சங்கிலிநாச்சியாருடைய கனவுல போய் என்ன பண்ணாரு, சுந்தரமூர்த்தி சாதாரண ஆளு கிடையாது. அவரு சாறு தவத்து சங்கிலிகே சாலை என்பால் அன்புடை. அவர் ரொம்ப என் மேல அன்பா இருப்பான். சுந்தரன் வந்து என் மேல ரொம்ப அன்பா இருப்பான். சாதாரண ஆள் நினைச்சிடாத. எப்படிப்பட்டவனா மேரு வரையின் மேம்பட்ட தவத்தான். மேருமலையிலும்
சும்மா சாதாரண தவத்துக்கெல்லாம் சிவபெருமான் வரமாட்டார். நல்ல ஊசி நுனியில இருந்து தவம் செஞ்சாலும் அன்போட தவம் செஞ்சா சிவபெருமான் வந்து காட்சி கொடுப்பார். இல்லைன்னா நீங்க கனவுல கூட சாமி காட்சி கொடுக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு தவம் உடையவர் சுந்தரம் சுவாமிகள்னா, ஏற்கனவே சாரூபம் பெற்ற அடியார். சிவபெருமானுடைய உருவத்தை பெற்று கைலாய மலையில அணுக்கு தொண்டராக இருந்த சுந்தரம் சுவாமிகள் அங்கேயே சாமி கூடயே இருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் தவம் செஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. சாதாரண புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த மண்ணுலகத்துல பிறப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் மேம்பட்ட தவம் பண்ணியிருந்தா தேவர்களா பிறப்பாங்க. அதுக்கு மேல தவம் செஞ்சிருந்தா பிரம்ம லோகத்துல போயிருப்பாங்க. அதுக்கு மேல தவம் செஞ்சிருந்தா விஷ்ணு லோகத்துல போயிருப்பாங்க. அதுக்கு மேல தவம் செஞ்சிருந்தா ருத்ரர் கணத்துல போய் இருப்பாங்க. அப்படி தவம் செஞ்சவர் தான் சுந்தர விஷா. மேருமலையும் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட தவத்தை உடையவன் சுந்தரன். யாவரும் அறிய உரியான் உன்னை என்னை இறந்தான். உன்னை வேண்டும் என்று என்னிடம் வந்து இறந்தான். யாரு? சுந்தரம் சுவாமி வந்து இறந்தார். ஆகையினாலே வார்கள் முளையால் நீ அவனை மனத்தால் அணைவாய் என்று மகிழ்ந்த. நீ அவனை போய் திருமணம் முடிப்பாயாக அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சாமி ஏற்கனவே அவரு திருவாரூர்ல அப்படின்னாங்க. ஏற்கனவே அவரு திருவாரூர் பிடிச்சிருக்காரா, அங்கே மகிழ்ந்திருக்கின்றாராமே அப்படின்னதும், நீ கவலைப்படாத சங்கிலி, உனக்கு வேணா நான் சத்தியம் வேணா வாங்கி தரேன் அப்படின்னாரு சிவபெருமான். என்ன வாங்கி தரேன்? சபதம் வாங்கி தரேன், சத்தியம் வாங்கி தரேன், நீ கவலைப்படாத அப்படின்னா ஓகே சாமி அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. சத்தியம் வாங்கி கொடுத்தா என்னை விட்டு போகாம வந்தா எனக்கு அது போதும் அப்படின்னதும், உடனே சாமி என்ன பண்ணாரு, இப்ப அவர் உடம்புட்டாப்பா அப்படின்னு இவரு கனவு சாமி சுந்தரம் சாமிகிட்ட போய் சொல்லி, உடனே அங்குள்ள அடியார்கள் கனவுல எல்லாம் சிவபெருமான் சொல்லி, உடனே இப்ப பார்த்தாரு சிவபெருமான் வந்து, சிவபெருமானை பார்த்து இவர் என்ன பண்ணாரு, சுந்தரம் சாமியில, சாமி சத்தியம் பண்ண போறது என்னமோ உண்மைதான், சத்தியம் பண்ண போறது என்னமோ, தயவு செய்து நீ நண்பரா இருக்கிறதுனால நான் சொல்றேன் அப்படின்னாரு. ஏன்னா நண்பர்கிட்ட தான் உரிமையை பேச முடியும். இப்ப தோழமை பூண்ட காரணத்தினால சிவபெருமானுக்கு சுந்தரம் சாமியில் எப்படி இது உறவு, தோழமை உறவு. தயவு செய்து சொல்றேன் சாமி, இந்த சிவலிங்க முத்தத்துல நீ இருக்காத அப்படின்னாரு. சிவலிங்கத்துல, ஏன்னா ஞானிகளுக்கு தெரியும் சாமி உள்ள இருக்காரா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும். ஏற்கனவே அங்க போனார்ல அந்த காஞ்சிபுரத்துல, நெய்யும் பாலும் ஓனகாந்தந்தலியருக்கு போனார். அங்க போனா அங்க போய் பொன்பொருள் கேட்க போனாரு. அங்க சாமி இல்ல. சிவலிங்க மூத்தத்தை பார்த்தது அங்க இல்ல. சாமி ஆளை காணுமே, எங்க போனாரு அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தாரு. வெளியில வந்து இப்படி நின்று பார்த்தாரு, சாமி புளிய மரத்துல இருந்தாரு. சாமி நீ இங்கேதான் இருக்கியா சாமி, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யட்டான்னு பதியம் பாடினார். ஏன்னா ஞானிகளுக்கு தெரியும் சிவலிங்கத்துல இருக்காரு இல்லைங்கிறது. அப்ப சிவலிங்கத்துல சாமி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது. இருப்பார், மூர்த்தியா இருப்பாரு. மூர்த்திமான நாம நிறுவனம். இப்ப சிவபூஜை எடுத்தவங்களுக்கு தெரியும், சிவமூர்த்தி தான் அங்க உள்ள இருக்கும். மூர்த்திமான சுத்த சிவத்தை அப்படி கொண்டு வந்து ஒரு மலரை இதுல வச்சு ஓம் இருதாய நமன்னு சொல்லி மூடி, வலது ஆசி வழியா வந்து இடது இருதய கமலம் வழியா வந்து அந்த சிவலிங்க முத்தத்துல அந்த புஷ்பத்தை சாத்தி ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சந்நிரோதனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சாமி அதுக்குள்ள வந்துடுவார். எதுக்குள்ள? சிவலிங்க மூத்தத்துக்குள்ள. அப்ப அது வரைக்கும் வந்து மூர்த்தம் தான் இருக்கும், மூர்த்திமான் இருக்க மாட்டேன். அப்ப சாமியை கொண்டு வந்து அதுல நிறுவி, ஒரு மனை இந்த சிவலிங்கத்தில் சந்தோஷமாக இருந்து சாணித்தியமாக ரச்சித்து அருள வேண்டும் என்று அந்த மூத்தத்துல வந்து சிவபூஜை பண்றவங்க கேட்பாங்க. புரியுது உங்களுக்கு? சிவபூஜையில நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நீங்க சாமி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப ஞானிகளுக்கு தெரியும் இருக்காரு இல்லை அப்படிங்கிறது. வந்து பாக்குறாரு, தயவு செய்து பெருமானே நீ அந்த சிவலிங்க மூத்தத்தில் இருக்க வேண்டாம் என்று சொன்னதும், அப்ப நான் எங்கப்பா இருக்கேன் அப்படின்னு கேட்டாரு சிவபெருமான். நீ பேசாம நீ மகிழ மரத்துக்கு போயிரு சாமி அப்படின்ட்டாரு. எங்க? மகிழ மரத்துல போய் இரு, தயவு செய்து சிவலிங்க மூத்தத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னதும், அப்படியா அப்படின்ட்டு உடனே சங்கிலியாச்சாரியுடைய கனவுல போய் சத்தியம் வாங்க சொல்லிட்டேன் சுந்தரன்ட்ட, நீ என்ன பண்ணு, சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சு சத்தியம் வாங்காத, நீ மகிழ மரத்துல போய் சத்தியம் வாங்கிரு அப்படின்ட்டாரு. உடனே மறுநாள் காலையில ஆச்சு. உடனே எல்லாரும் வந்தாங்க, இருதரப்புக்காரங்களும் வந்தாங்க, சங்கில் நாச்சியாரும் வந்தாங்க, சுந்தரம் சாமி அடியாரோடு வந்தாரு. உடனே வாங்க சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் சத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சுவாமிக்கு முன்னாடி பண்றதுதான் சிறப்பு, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு.
இந்த விஷயத்துக்கெல்லாம் போய் சாமிக்கு முன்னாடி போய் சத்தியம் போடலாமா? நீங்க ஒண்ணு வாங்க, இந்த மகிழ மரத்துல வந்து சத்தியம் போட்டு அப்படின்னாங்க. உடனே அப்ப யோசிச்சாரு, நம்ம ஆளு வேலையை காட்டிட்டாரு அப்படின்ட்டு உடனே நேரா மகிழ மரத்தின் அடியில் வந்து சரி எல்லாம் இறைவனுடைய திருவருள் என்று சத்தியத்தை இட்டார் சுந்தரம் சாமி. சத்தியம் போட்டாரா? இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் இருந்தாரு, உடனே திருவாரூர் ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் எதுன்னா திரு இப்ப நமக்கு ஃபேவரட்டான கோயில் என்ன சொல்லுவோம்? வைத்தியநாத சாமி சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோயில் பிடிச்சிருக்கும். இப்ப திருஞான சம்பந்த பெருமானுக்கு இந்த கோயில் சீர்காழி, திரு நாவுக்கரசு பெருமானுக்கு திரு அதிகை வீரட்டானம், சுந்தரம் சாமிக்கு திருவாரூர், மாணிக்கவாச பெருமானுக்கு திருப்பெருந்துறை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் கோயில் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே பிறந்த இடத்துல மோட்சம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியம். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என்னுடைய கடைசி காலம் இந்த மண்ணுல தான் போகணும் அப்படி பார்த்துருக்கீங்களா? நம்ம கையிலயா இருக்கு? எங்க உயிர் போகணுங்கிறது யாரு கையில இருக்கு? இறைவன் கையில தான். ஆனா ஞானிகள்லாம் யாருமே பிறந்த இடத்துல எல்லாம் மோட்சம் அடையல, எல்லாம் வேற வேற இடத்துல தான் மோட்சம் அடையல. ஞானசம்பந்த பெருமான் பிறந்தது சீர்காழி, மோட்சம் அடைஞ்சது ஆச்சாள்புரம். திருநாவுக்கரசர் திருவாமூர், மோட்சம் அடைஞ்சது திருப்புகழூர். சுந்தரம் சாமிகள் திரு நாவலூர், மோட்சம் அடைஞ்சது அஞ்சைக்குளம் கேரளால போய். அதே மாதிரி மாணிக்கவாச பெருமான் பிறந்தது திருவாதூர்ல, மோட்சம் அடைஞ்சது சிதம்பரத்துல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனி இடங்கள்ல தான் போய் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அப்படி இங்கே மேருமலையும் தவம் செய்த சுந்தரம் சாமிகள் என்ன பண்ணாரு? சத்தியத்தை மீற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கே வசந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது. எங்க? திருவாரூர்ல. எப்படியாவது பெருமானை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தது. இந்த திருவிழாவெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு திருவிழாவையும் நம்ம திருவிழா வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுல கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் திருவிழா ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இவங்க பூரா கதவை மூடி வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த சப்பரம் வரையில கூட பாருங்க, அது வரைக்கும் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். வெளியில இந்த கொலக்கட்டைலாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த நேரத்துல அந்த சாமி பக்கத்துல வரையில தான், அதுவும் கூட தூரத்துல வரையில கூட கிடையாது, பக்கத்துல வரையில கொலக்கட்டை வச்சு சாமி கொஞ்சம் இங்க கூட தான் கிராஸ் ஆயிருக்கணும். அது கூட எல்லா இடத்துக்கும் விட்டுட்டு வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். எங்க ஊர்ல அப்படிதான், சாமி கிளம்புகையில இங்க வச்சிடணும்ல, வைக்க மாட்டாங்க. பக்கத்துல வரும்போது எல்லாம் எடுத்து வச்சு செஞ்சு சாமி இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டா போதும், உடனே எல்லாத்தையும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, அது பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும். திருவிழாக்கள்லாம் கண்டு காண வேண்டும் என்று சேக்கிழா பெருமானே சொல்லுகின்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அன்னலார் அடியாகமே அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள், உண்மையாமனில் உலகர் முன் வருகென உரைப்பார் என்று மிக அற்புதமாக சொல்லுகின்றார். மண்ணில் பிறந்த பெரும்பயன் என்ன? ஒன்று அடியார்களுக்கு அமுது செய்வித்தலும், மற்றொன்று நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். விழாக்களை எல்லாம் கண்டு காண வேண்டும். அதுதான் அந்த பாட்டே. விழாவை வச்சு ஒரு பதிகமே பாடினார் ஞானசம்பந்த பெருமான். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமை, கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பின் ஒரு திற பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே ஓதியோ பூம்பாவாய், வழக்கை மட நல்ல மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தா தொல் கார்த்திகை நாள், தளந்தேந்த இளமுலையர் தையலார் கொண்டாடும் நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய், ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கோதரு வேல் வல்லால், கொற்றங்கொள் தேரிதனில் கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தார், ஆதிரை நாள் காணாதே ஓதியோ பூம்பாவாய். இப்படி பாடுறாரு. ஒவ்வொரு திருவிழாவா சொல்றாரு. ஆதிரை நாளை சொல்றாரு, கார்த்திகை நாளை சொல்றாரு, தைப்பூசத்தை சொல்றாரு, ஐப்பசி ஓண விழாவை சொல்றாரு, எத்தனை சொல்றாரு. இந்த விழாக்கள் எல்லாம் கண்டு காணணும். ஒவ்வொரு மதமும் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு கோயிலையும் நடக்கும். ஒவ்வொரு ஊரா போய் சாமியை தேடி நம்ம போய் வழிபாடு செய்யணும். ஆடி அமாவாசை வந்துருச்சுன்னா எங்க போயிடணும்? திருவையாருக்கு போயிடணும். நான் கரெக்டா சொல்லிட்டாங்க, திருவையாறு போயிடணும் அப்படின்னு கரெக்டா சொல்லணும். திருவையாறுல அந்த கைலாய காட்சியை போய் பார்க்கணும். ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு இடத்துலையும் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பயன்படுத்தணும். முதல்ல சொந்த ஊர்ல முதல்ல பயன்படுத்தணும். சொந்த ஊர்ல யாருமே போறது கிடையாது. திருவிழா நடந்தா கண்டிப்பா போய் சொந்த ஊர்ல மதுரையில இந்த இருக்கு 2 மணி நேரம் தான் மதுரை.
எத்தனை வருஷத்துல 3 தடவை திருவிழா நடக்குது. 3 திருவிழா அங்க நடக்கும். வருஷம் ஃபுல்லா சொல்லப்போனா வச்சுட்டாங்க. வருஷம் ஃபுல்லாவே நடந்துட்டு தான் இருக்கு திருவிழா. ஆனா ஒரு நாள் கூட போய் பாக்குற மாட்டேன். சித்திரை திருவிழா நடக்கும், ஆவணி திருவிழா நடக்கும், ஆவணி மூல திருவிழா நடக்கும், நிறைய வைகாசி திருவிழா நடக்கும். இதெல்லாம் நம்ம போய் கண்டு காண வேண்டும். அப்படி அப்படி சுந்தரம் சுவாமிகள் மேருமலையில் தவம் செய்த சுந்தரம் சுவாமிகள் இப்ப என்ன பண்ணாரு? சத்தியத்தை மீற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உடனே பார்த்தாரு, திருவாரூர் கொண்ட காதலின் காரணமாக எப்படியாவது மீறிட வேண்டியதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எல்லையை தாண்டினாரு பாருங்க. ஒற்றியூருடைய எல்லையை தாண்டினாரு. 2 கண்ணும் போயிங்க. 2 கண்ணும் என்னங்க ஞானிகளுக்கே உண்டா அப்படின்னா, ஞானிகளுக்கும் வினைப்பயன் வேலை செய்யும். யாரா இருந்தாலும் வினைப்பயன். பட்டினத்தார் என்ன பண்ணாரு? அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. பிள்ளையாரும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? முத்துமாலையை கொண்டு வந்து களத்துல போட்டு போயிட்டாங்க. நேர கொண்டு போய் கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு. வேணா என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே என் செயலை என்று உணர பெற்றேன். இந்த ஊன் எடுத்தவின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூண்டதுனாரு. கழுகு மரம் பத்தி அறிவு. அப்ப இறைவனை துணை கொண்டு இருந்தால் வினை வேலை செய்யாது. இறைவனை துணை கொள்ளலைன்னா வேலை செய்யும். நட்டவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாயவேன்னு இறைவனை முன்னிறுத்தினாரு. கல்லு மதந்து வந்தது. அந்த 7 நாள் செங்கச்சோலையில வச்சாங்க. ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னாரு. ஒண்ணுமே ஆகல. குழு 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 குழுன்னு இருந்துச்சு. வெப்பமானது குழு குழுன்னு ஆயிடுச்சு. இப்படி அருளாளர்கள்லாம் எதிரிகள் எல்லாம் திட்ட மாட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு கெடுதல் செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அதாவது இறைவனை நினைஞ்சு புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பாட ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க வினை பயனெல்லாம் பொதுவாகவே நீங்க சாமியை போற்றி பாடினாலே நம்மளுடைய வினை பயன் நீங்கி கொண்டேதான் இருக்கும். அதுவும் நம்ம பாட பாட சாமி வினை கணக்கு எடுத்து பார்த்து ஆய்ந்து அறுப்பான்கான் அப்படிங்கிறாரு. அப்போ சாமி நம்ம வினை பயனெல்லாம் என்ன செய்வாராம்? ஓ இது நிறைய பாடியிருக்கே அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாராம்? இந்த வினை கணக்கை தூக்கி கீழே போட்டோம், இந்த வினை பயனை தூக்கி எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னு ஒன்னா நம்ம பேப்பர்லாம் எடுத்து கிழிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஆய்ந்து அறுப்பாராம். அந்த அளவுக்கு சாமிக்கு நம்ம பணி செஞ்சா நம்மளை சாமி என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய வினை பயனெல்லாம் நீக்கி பேரானந்தத்துக்கு கொண்டு செலுத்துவார். அப்படி சத்தியத்தை மீற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தாண்டினார் பாருங்க. 2 கண்ணும் போகுது. அப்ப நேரம் அந்த ஒற்றியூர் பெருமானையே பேசினார். சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்டியே சாமி அப்படின்னு. அழுக்கொடு திரியும் என்ன சொன்னாரு? அழுக்கொடு திரியும் அழுக்கு மெய் கொடுது உன் திருவடி அடைந்தேன். அதுவும் நான் படற்பாளதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேல் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் அப்படின்னாரு. எந்த பிழை செஞ்சாலும் எந்த பிழை செய்யக்கூடாதான்? திருவடி பிழை மட்டும் செஞ்சிடவே கூடாது. சாமியை மறந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அரகந்தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எப்பயுமே நம்ம ஆட்கொண்ட பெருமானம் எப்பயும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. எந்த பிழை செய்தாலும் திருவடி பிழை மட்டும் செய்யவே கூடாது. அதான் சொன்னாரு, எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் வன்னிய சீர் சங்கரன்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்று சொன்னார். சங்கரன்தால் மறக்கக்கூடாது. செஞ்ச உபகாரம் அப்படி. சிறுபிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளை காத்து கொண்டு நமக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் தாயை சிறந்த தயாவாக இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. நம்ம தாயை உயர்வான்னு நினைப்போம். அந்த தாயை காட்டிலும் மேம்பட்டவர் சிவபெருமான். இந்த தாய் என்ன செய்வா தெரியுமா உங்களுக்கு? இந்த மாசமா இருக்கும்போது என்ன சாப்பிடுவாங்க சொல்லுங்க? மாசமா இருக்கும்போது என்ன சாப்பிடுவாங்க? இது தெரியாதங்க. மாங்காய் சாப்பிடுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னு கேக்கீங்களா? மாங்காய் சாப்பிடக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம்? அது பிள்ளைக்கு ஆகாது. மாங்காய் சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆகாது. ஆனா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவாங்க. அது ஒண்ணு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது பிள்ளைக்கு ஆகாது, ஆனாலும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா அதையும் மீறிதான் சுவாமி பிறக்க வைக்கிறாரு. அப்படி சாப்பிட்டாலும் கூட விஷத்தன்மை தான்.
ஆனாலும் சாமி என்ன பண்றாரு, அந்த கருவுல இருந்து அந்த உயிரை காப்பாத்தி வெளியில கூட்டு வர்றாரு. இப்ப எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. ரெண்டாவது இன்னொரு கருணை என்ன தெரியுமா உங்களுக்கு? குழந்தை பிறந்துரும். முதல்ல கூட பிறந்தவர் வருவாரு. அந்த அம்மாவோட கூட பிறந்தவர் வந்து ரெண்டு தூக்குவாரு குழந்தைய குத்திக்கி கொஞ்சிட்டு, கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஒரு நாள் முழுக்க பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட அப்பப்போ டயத்தை பார்ப்பாரு. அங்க ஓடி இருக்கு, இங்க போண்டி இருக்குன்னு டக்குன்னு வச்சுட்டு ஓடிடுவாரு. அடுத்து சொந்த பந்தம் எல்லாம் வரும். சித்தப்பா வருவாரு, பெரியப்பா வருவாரு, மாமா வருவாரு, மச்சான் வருவாரு. எல்லாம் வந்து வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைய தூக்கிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. யாராவது முழுசா இருப்பாங்களா? அப்பாவே இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பாரு. ஆனா தாய் தான் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் வச்சிருந்து என்ன பண்ணுவாங்க, சரி மறைச்சிருக்கா, கரெக்டா இருக்கா, சரி என்ன. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய அப்படியே பாத்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைய அம்மா அப்படியே கண் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உறங்கவே மாட்டாங்க. நம்ம நினைப்போம் உறங்க மாட்டாங்க, விடிய விடிய முழிச்சிருப்பாங்க. திடீர்னு அப்படின்றாங்க, ஒரு அசந்துலாம். ஆனா சாமி அசரம், உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. சாமி உறக்கமும் கிடையாது, உன்ன நேரமும் கிடையாது. அதுக்கு 24 மணி நேரம் டூட்டி. யாருக்கு? கருவறையில நம்மளையெல்லாம் சாமி என்ன பண்றா தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கருவறையில இருந்து இந்த குழந்தைய வெளியில வரும்போது நச்சுத்தன்மை, நஞ்சு மூடி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அது அந்த இதுல இப்போ டாக்டர் சொல்லுவாங்க, நஞ்சு இருக்குங்க, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிம்பாங்க. குழந்தைய பார்த்துருக்கீங்களா? சில பேர் அந்த நஞ்சில இருந்து காப்பாத்தி கூட்டு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை கிழிச்சுதான் குழந்தைய எடுப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. குழந்தை பிறக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது, மறுபிறப்பு மாதிரி. அப்ப இந்த தாயிட்ட இருந்து அந்த குழந்தை வரும்போது புழுக்கள்லாம் அண்டி இருக்குமா, நஞ்சு இருக்கும், புழுக்கள் அண்டி இருக்கும். அத்தனையும் மீறிதான் சாமி என்ன பண்றாரா, அந்த குழந்தைய வெளியில காப்பாத்தி. அப்ப நம்ம எல்லாம் ஒவ்வொரு தாய் வயிற்றுலையும் நம்ம பிறக்கும் போது அடுத்து இன்னொரு அந்த தாய்க்கு நம்ம வருத்தத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சே நம்ம என்ன பண்ணணும், சாமி வழிபாடு பண்ணணும். இனி ஒரு தாய் வயிற்றுல பெருமானே நான் பிறக்கக்கூடாது, பெருமானே ஒரு தாயத்துக்கும் நான் வேதனையை கொடுக்குறேனே, இனிமேல் ஒரு தாய் வயிற்றுல நான் பிறக்காதவா நீ செய் பெருமானே. அப்படிதான் ஞானிகள்லாம் பயப்படுவாங்க. ஒரு உயிருக்கு நம்ம துன்பத்தை கொடுக்குறோமே நினைச்சே என்ன பண்ணுவாங்க, பிறவில்லாம அது துன்பம் தானே. சாமி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு 24 மணி நேரமும் சாமி ஒரு என்ன வேலை, போலீஸ் வேலை பார்க்கறா சாமி. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. அந்த புழுக்கள் அண்டாம இருக்கு. இப்ப போலீஸ்காரங்க எவ்வளவு நேரம் வேலை பார்க்காங்க சொல்லுங்க? 24 மணி நேரம் உங்களுக்கு டூட்டி. வந்துட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியா சாப்பிட மாட்டாங்க, உடனே வேலைக்கு ஓடிடுவாங்க. ஆனா சாமி அந்த உண்றதுக்கு நேரம் கிடையாது, உறங்குறதுக்கு நேரம் கிடையாது. 24 மணி நேரமும் இந்த உயிர்களை பாதுகாக்கிறதே இறைவனுடைய. அப்ப அந்த பெருமானை நாம அந்த கருணையெல்லாம் நினைச்சு நினைச்சு வழிபாடுவாங்க. புரியுதாங்க? அதனாலதான் அப்பசாமி சொன்னாரு, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. பெருமானே எனக்காக நீ உண்ணாம உறங்காம இருந்து இந்த உயிரை பாதுகாக்கிறியே போற்றி அப்படின்னா. ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி, நாய் இலங்கைக்கோன் தன்னை போற்றி, இறையுறலால் வைத்து வந்த ஈசா போற்றி, பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி, பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி, கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி அப்படின்னாரு அப்பர் சார். அப்படி நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் பாதுகாக்கிறோம். அதனாலதான் சொன்னாரு, தாய் சிறந்த தயாவான தத்துவனே. தாயை காட்டிலும் ஒருபடி மேல சாமி. பெருமான் நினைந்து நினைந்து நாம என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். அப்படி இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எந்த பிழை செஞ்சாலும் திருவடி பிழை மட்டும் இப்படி உபகாரம் செய்கின்ற இறைவனை துளியளவு கூட என்ன செய்ய கூடாது. அதனாலதான் அப்போ சொன்னாரு, வணக்கை மும்மலம் வேலம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெலும்புமாம் அம்பல கூத்தனை திணைத்தொழுதும் மறந்து உய்வனும் அப்படின்னு. நொடிப்பொழுது கூட சாமியை மறக்கக்கூடாது, செய்கின்ற கருணை அப்படி. அத பிழைத்தாலும் திருவடி பிழையே
பிழைப்பன் ஆகிலும் திருவடி பிழையேன். வலிக்கு வீழினும் திருப்பெயரல்லால் மற்றறியின் மறுமாற்றம். தடிக்கு விழுந்தா கூட யார் நாம வரணும்? சிவருமன் நாம நமக்கு வரணும். திடீர்னு ஒரு சேவத்துல முட்டிட்டோம், இல்ல கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா சிவருமன் நாம வந்துருச்சுன்னா தப்பிச்சிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் இன்னும் ட்ரைனிங் எடுக்கலன்னு அர்த்தம். இறைநாமத்தை இன்னும் சொல்லி பழகல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யாராவது ட்ரைனிங் எடுத்து பார்த்தீங்களா? கீழே விழுகும்போது பார்த்தீங்களா? ஏதாவது நாம வருதா? வந்துச்சுன்னா நீங்க வந்து பாஸ். அதுலயும் டாக்டர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மாத்தலாம். நின்றாலும், நடந்தாலும், கிடந்தாலும், துயின்றாலும், விழித்தாலும், இவைத்தாலும் மாத்தலாம் தான். சாமி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாங்க சார். இப்படி இறைநாமத்தை நாம சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நம்ம வலிக்கு விழுந்தால் கூட அந்த திருநாமம் நமக்கு இல்லைன்னா வராது. அப்படி இந்த பாட்டுல சொல்லி, ஒழுக்கையின் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் உடைய கோவே என்று இந்த பதியத்தை பாடினாரு. பாடி முடிச்சதும் நேரம் எங்க போனாருன்னா வடதிருமுல்லை வாயில் போனாரு. இந்த பதியத்தை பாடிட்டு, சாமி எனக்கு மருந்துரையாய் இருக்க வேண்டாமா ஒற்றியூர் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கண்ணு தெரியாம எங்க போனாரு? வடதிருமுல்லை வாயில் போனார். போய் மாசிலாமணி ஈஸ்வரை போற்றி பாட துதித்தார். அந்த பாட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பாட்டு அப்படின்னா, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கலல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் முடியும் உரைப்பனாய் திரிவு முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயினால் உன்னை பரவிடும் அடியார் படுதுயர் கலையாய் பாசுவதா பரஞ்சுடரே என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது சுந்தரம் சார். திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்றெண்ணி. திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு என்றால் கண்டோரால் விரும்பப்படுவது. சிவபெருமானை பார்த்தா நமக்கு என்ன வருது? விருப்பம் வருதா? சில பேரை பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கண்ணுலே காட்டாத, இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிவா பார்த்துருக்கீங்களா? ஆனா சாமி அப்படி கிடையாது. யாரு பார்த்தாலுமே கண்டோரால் விரும்பப்படுவது சிவபெருமான். திரு. ஆனா எந்த ஒரு ஊர் வச்சாலும் அடமொழி திருன்னு வச்சு வைப்பாங்க. திருவொற்றியூர், திருச்சிராப்பள்ளி, சிராப்பள்ளி தான், ஆனா திருச்சிராப்பள்ளி அப்படி திரு என்ற அடைமொழி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அது என்ன காரணம்னா கண்டோரால் விரும்பப்படும். அது மாதிரி சாமி கண்டோரால் விரும்பப்படும். திரு சாமி திருவும் மெய்ப்பொருளும். மெய்ப்பொருள் என்பது என்னது அப்படின்னா விபூதியும் அது ஒண்ணுதான் மெய்ப்பொருள், சிவச்சின்னம். திருநா சாமி, கண்டோரால் விரும்பப்படுபவர். மெய்ப்பொருள் என்பது அவர் அணிந்திருக்கக்கூடிய சின்னம், சிவச்சின்னம். விபூதி ருத்ராட்சம் ரொம்ப முக்கியம். சாமி அதை அணிஞ்சிருப்பாரு. இப்ப தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான தொண்டர்கள் இருக்கணும். சாமி திருநீர் பூசி காமிக்கிறாரு, அப்ப நம்மளும் பூசணுமா பூச வேண்டாமா? அவர் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காரா அணியலையா? சிவபெருமான் அணிஞ்சிருக்காரு அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. மணி அக்கு அணியும் அரண் நஞ்சு வஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் திறத்து துணியை கருதுவது இன்றே துணி துறைவான் நிறைபொன் அணியை கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே அப்படின்னு சொல்றாரு. மணி அக்கு அணியும் அரண் அப்படின்னா இந்த ருத்ராட்ச மணியை அணிந்திருக்கக்கூடிய அரணாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மெய்ப்பொருள் என்பது என்னது? நமக்கு விபூதியும் ருத்ராட்சம். இந்த மெய்ப்பொருளை பாதுகாத்தவர் தான் மெய்ப்பொருள். என்ன விபூதியை பாதுகாத்தார், அதுக்காக உயிரையும் தொடர்ந்தார். மெய்ப்பொருள் என்ன? அந்த முத்தநாதன் என்ன பண்ணா, பல முறை போரில் தோல்வியுற்று எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அருகில் எல்லாத்தையும் போய் கேட்க அவங்க எல்லாம் சொன்னாங்க, அவர் திருநீர் அறிஞ்சா விட்டுருவாருங்க, அவரை நீங்க ஈஸியா மடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு சொல்ல, உடனே ஒரு காயிலாங்கடையில போய் பொட்டணத்தை நிறைய திருநீரை வாங்கி எங்க பூசன்னே தெரியாம, இப்ப அடியாரெல்லாம் எத்தனை இடத்துல பூசுவாங்க? 16 இடங்களை பூசினா சிறப்பு. அது முதல்ல இந்த 3 இடத்துல பூசி, அதுக்கப்புறம் தூளமா 3 இடத்துல பூசி, அதுக்கப்புறம் 16 இடங்கள்ல தண்ணீர்ல குழச்சி பூசணும். இது அடியார்களுக்கு தெரியும். அது சிரசு 1, நெற்றி 2, மார்பு 3, வயிறு 4, முட்டி 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, பின்னாடி 13, இடை 14, 15, கடைசி கழுத்து 16 இடம்.
16 இடங்கள் திருநீர் பூசணும். இதுதான் முறை. அவர் எங்க பூசனே தெரியாம உடம்பெல்லாம் திருநீரை பூசிட்டாராம். மெய்யெல்லாம் நீரு பூசி, மெய்னா இந்த உடம்பு. உடம்பு பொய்யா மெய்யா? மெய். மெய் தானே? பொய்யா மெய்யா? ஆனா மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய் அப்படின்னாரு. உடம்பு வந்து மெய்யா பொய்யா? எதனால மெய்? மெய் பொய். இறைவன் இருப்பதனால அது மெய். இந்த உடம்புக்குள்ள யாரு இருக்கா? சாமி இருக்கிறதுனால அது மெய்யா. அதான் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு நம்ம சொல்லும் போது, உடம்பு சொல்லும் போது மெய்ன்னு சொல்றோம். அப்படி சாமி எப்படி இருக்காரு? மெய். மெய்யெல்லாம் நீரு பூசி அந்த உடம்புல என்ன செஞ்சாலும் எங்க பூசன்னே தெரியாம உடம்பெல்லாம் திருநீரை பூசிட்டான். மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகன் முடித்து கட்டி ஜடாமுடி அணிஞ்சிட்டாராம். ஏமாத்துறதுக்கு. யார? அடியாரை ஏமாத்துறதுக்கு ஒரு வேஷம் போட்டு போறாரு. மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகன் முடித்து கட்டி கையில் படைக்கிறந்த புத்தக கவலி ஏந்தி, உள்ளுக்குள்ள ஒரு கத்தி வர வச்சுக்கிட்டாராம். புத்தக கவலி ஏந்தி மைபதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். சேக்கிழார் சொல்றாரு, பொய்த்தவ வேடம் கொண்டு அரண்மனைக்குள் புகுந்தான். எல்லா காவலையும் சமாளிச்சு போயிட்டான். கடைசி தத்தன்கிற காவலையில சமாளிக்க முடியல. அவர் சொல்றாரு, அவர் விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியுது இது போலியான வேடம்னு தெரியுது. அவர் விட மாட்டேங்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்டு அரசர் உள்ள என்ன பண்ணிடுறாரு? மெய்ப்பொருள் அவர் உள்ள வர சொல்லிடுறாரு. ஏன்னா அணிந்திருப்பது சிவவேடம். உள்ள வர சொல்லியிருந்ததும் உள்ள போனதுமே அப்பயே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு இவர் கையினாலதான் நமக்கு இறப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உடனே சாமிகிட்ட விண்ணப்பிச்சாரு. ஏன்னா இந்த மெய்ப்பொருள் தோத்தரலாம், ஆனா விபூதி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அணிந்திருக்க திருவேடத்துக்கு மதிப்பு கொடுத்து அவர் வேற எதுவுமே சொல்லல. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாரு. அப்பயும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு? உங்க சிவபெருமான் அருளிய ஆகமத்திலிருந்து ஒன்று கூற வந்திருக்கின்றேன் அப்படின்னாரு. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம சிவபெருமான் சொல்லியிருக்கணும். உங்க சிவபெருமான் அப்படின்னாரா? அதுலயும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே சேர்ந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போனாரு பாருங்க. இவர் என்ன நினைச்சு வந்தாரோ தான் நினைந்த அப்பரிசே செய்தார் அப்படின்ட்டு. அவர் என்ன நினைச்சு வந்தாரோ அந்த காரியத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சேக்கிழார் சாமி எழுதுறாரு. இப்ப நம்ம ஆள்கிட்ட எழுத சொல்லுங்க. பத்திரிக்காரங்க எப்படி தெரியுமா எழுதுவாங்க? கத்தியை எடுத்தார், முதுகில் குத்தினார், ரத்தம் என்று வந்தது அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு பக்கத்துக்கு அதை எழுதுவாங்க. அதுதான் ஒரு ஆச்சு. ஒரு விஷயம் கிடைச்சா போதும், அது ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதுவாங்க. சில பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமா எழுதுவாங்க. அதை வச்சு நிறைய எழுதுவாங்க. அதை நம்ம இதுக்கு சொல்லிக்கிட்டு சரி. இப்படி சேக்கிழார் சாமி எப்படி எழுதுறாரு? தான் நினைந்த பரிசே செய்தார். என்ன நினைச்சு வந்தாரோ அதை செய்து முடித்தார் அப்படின்னு எழுதுனார். அப்ப அந்த நேரத்துல தத்தன் வேகமா ஓடி வந்து உடைவாள் எடுத்து வீச வரும்போது தான் அவர் ஒன்று செஞ்சிடாது. ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டு வா அப்படின்னாரு. அது வரைக்கும் உயிரை கையிலே பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டு வந்தாரு பாருங்க. ஐயன் எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னாரு. ஐயன்னாரு. சிவபெருமான் ஒருத்தர் தான் ஐயான்னு பாரு. அதுக்கப்புறம் தத்தனை பார்த்து ஐயன் எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார், அனைவரும் விபூதியை பாதுகாத்து உய்வீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவலோகம் போயிட்டார். யாரு? மெய்ப்பொருள். விபூதியை பாதுகாக்க சொல்லி வந்தவர் தான் யாரு? நமது மெய்ப்பொருள். அப்ப நமக்கு மெய்ப்பொருள் எது? திருநீர். நேற்று குற்றாலத்துல இருந்து ஒரு அடியார் வந்தாங்க. ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வரீங்களா அப்படின்னா, இந்த வந்துடுறையா அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் ஐயோ வரும்போது ஒன்றும் உங்களுக்கு கொண்டு வரலையா? ஐயா மெய்ப்பொருள் இருக்கா? மெய்ப்பொருள் இருக்கு. அது ஓகே. அதுக்கு மேல என்னையே வேணும். மெய்ப்பொருள் என்னது? மெய்ப்பொருள் இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். அது ஒண்ணு போதும் அப்படின்னு நேரம் வீட்டுக்கு கூட்டு போயாச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பும்போது மெய்ப்பொருள் கொடுங்க அப்படின்னாரு. நம்ம வீட்டுல உள்ள நம்ம வீதி வச்சிருப்போம்ல, அதை கேட்டாங்க. உடனே மெய்ப்பொருளை கொடுங்க. அப்ப ஊதிய ருத்ராட்சம் தான் நமக்கு உண்மையான மெய்ப்பொருள். அதுல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார், மறந்துடக்கூடாது. அதுல சாமி எப்படி இருப்பாரு? விளங்கி தோன்றுவார். விபூதி ருத்ராட்சத்துல விளங்கி தோன்றுவார். திருமுறைகள் பாடினால் அங்கே விளங்கி தோன்றுவார். சிவலிங்கத்தில் விளங்கி தோன்றுவார். திருமுறைகள் எங்கெங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்க சாமி எப்படி இருப்பாரு? விளங்கி தோன்றுவார். அதனாலதான் அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு அப்படிங்கிறாரு. அப்படி மெய் அவ்வளவு சிறப்பு. அதான் மெய்ப்பொருள்னாரு. திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும், இந்த லோகத்துல கிடைக்கக்கூடிய செல்வம்
கடைசி முக்தி செல்வம் எல்லாவற்றையும் தரக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் தருவார். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் செல்வத்தை வந்து நாராயணர் கொடுக்குறாரு, குபேரர் கொடுக்குறாரு, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நிறைய திருப்பதியில கூட்டம் பயங்கரமா போகுது. உண்மையிலே கொடுக்கறது யாருன்னா சிவபெருமான் தான் எல்லாருக்கும் கொடுப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது, அடியார்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி சாமி வந்து குபேர் இப்படி கொடுத்த மாதிரி இருக்கும், குபேர் இப்படி வாங்கின மாதிரி இருக்கும். எல்லாம் தரும் தான் சாமி, எல்லாத்தையும் தருவாரு. அவர் தராத பொருள் எதுவுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே அவற்றிலிருந்து தான் வருது. எல்லாம் தரும் தான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். எல்லாத்தையும் தருவார். செல்வாய செல்வன் சிவபெருமான். செல்வன் அந்த பாட்டுல சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான், செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அவருடைய திருவடியை வணங்குதான் நமக்கு மிகப்பெரிய செல்வம், அதுக்கு மேல செல்வம் நமக்கு கிடையாது. அது அந்த பாட்டுல சொல்ல வர, செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வம், அவன் திருவடியே நமக்கு செல்வம். மற்ற செல்வம்லாம் அழிந்து போகக்கூடிய செல்வம், என்னுடைய திருவடி ஒன்றே நமக்கு நிலையான செல்வம். அப்படி இந்த செல்வம் வேணாலும் சாமி கொடுப்பாரு. இந்த லோகத்துல வாழக்கூடிய செல்வத்தையும் சிவபெருமான் தந்தருவார். அதான் திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கலல்கள் என்று. சீருடை கலல்கள்னா பெருமை மிக்க கலல்கள்னு அர்த்தம். சாமியுடைய திருவடி பெருமை மிக்கது. இப்ப நம்ம திருவடிலாம் அழுக்குடையது, சாமியுடைய திருவடி உயர்வு. நம்ம எங்க வெளியில போனாலும் என்ன செய்யறோம், காலை கழுவிட்டு தான் உள்ள வீட்டுக்குள்ளே சாமி. அது ரெண்டாவது, திருவடி எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா மலர் சிலம்படி அப்படின்னாரு. சாமியுடைய திருவடி எப்படிப்பட்டது, மலர் சிலம்படி, மலருக்கு ஓமானமாக சொல்லப்படுது. அதான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு சொன்னார். அந்த திருவடி மலர் வந்து எப்படி இருக்கும்னா அது வாடாத மலரா இருக்கும். நாம கொடுக்கக்கூடிய மலர் வந்து வாடுகின்றதாக இருக்கும். வாடுகின்ற மலரை கொடுத்து வாடாத மலராகிய சிவபெருமானுடைய திருவடியை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். சாமி எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. வாடிய மலரை கொடுத்து கொடுப்பா வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அது வாடிடுது. ஆனா வாடாத மலராகிய திருவடியை சாமி கொடுக்கும். திருவும் மெய்ப்பொருளும் செல்வம் எனக்கு உன் சீருடை கலல்கள் என்று எண்ணி, அதையே அந்த பெருமிக்க திருவடியே நான் என்ன செஞ்சிருக்கணும் என்று எண்ணி அதையே நினைந்து 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 எண்ணணும். வேற எதையுமே நினைக்க கூடாது. திருவும் அவர் தான், மெய்ப்பொருள் அவர் தான், செல்வமும் அவர் தான் என்று அவருடைய பெருமைமிக்க கலலாகிய திருவடியை நாம் எண்ணி, ஒருவரை மதியாது உறாமையில் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் அப்படின்னார் பெருமானே. நான் வேற யாரையுமே நான் பொருள் என்று நான் பற்றியதில்லை. நான் பற்றியதெல்லாம் உன்னுடைய திருவடியை மட்டுமே, வேற எதையும் நான் பற்றுவதாக இல்லை. அது ஏற்கனவே அந்த பாட்டுல சொல்லிட்டாரு திருவாரூர் பதியத்துல, மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாது மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்ன கால் பாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே அப்படின்னு அந்த பாட்டுல பாருங்க. சாமி நான் உன்னைய தவிர வேற எதையும் யாரையுமா சாமி கும்பிட்டேன் அப்படின்னாரு. மீளா அடிமை, மீளா அடிமைன்னா வழி வழி அடிமை. எல்லாரும் பிள்ளை பேரன் பேத்தி எல்லாருமே வழி வழி அடிமை. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. கனவுல கூட பிறதெய்வம் வேண்ட மாட்டாங்க அடியார்கள். மாணிக்கவாசகர் அதான் சொன்னாரு, கனவிலும் பிறதெய்வம் நினையாது அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு மாணிக்கவாசகர் ஒரு பாட்டு சொன்னார், கற்றறியேன் கலை ஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. சாமி நான் எதுவுமே கற்கல சாமி, கற்றறியேன் கலை ஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார் கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்கவிசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பொன்னருளே. இப்படி பாடுறாரு. இந்த திருமணம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆனந்தப்படுவீங்க. திரு ஏசரவுல சொல்றாரு, கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார் கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் பெருமானே அடியேற்கு பொத்த வீசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பொன்னருளே அப்படிங்கிற. நான் வாக்கியலால கூட என்ன செய்ய மாட்டேன், பிற தெய்வத்தை சொல்ல மாட்டேன். ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். சித்தமதை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார் என்று சிவத்தை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலை நமக்கு.
அந்த அளவுக்கு சிவத்துல ஒன்றணும். ஒன்றிடுவீங்களா? அதுக்கு திருவருள் தாங்க கூட்டி வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். பதில் நீங்க சொல்வீங்கன்னு பார்க்க எல்லாம் அமைதியாவே இருக்கீங்க. அதுக்கு திருவருள் தானே கூட்டி வைக்கணும். நம்ம அவரை நினைக்கணும்னா யாரு மனம் வைக்கணும்? சாமி தான் மனம். நாம நினைந்தாலும் கூட திருவருள் துணை செய்யாம நாம அவரை நினைக்க முடியும். அவன் அருளாலே அவன் தாள். இப்ப இருட்டுக்குள்ள போறீங்க, விளக்கு இருக்கிறது எப்படி தெரியும்? அந்த ஒளி இருந்தா தான் விளக்கு எங்க இருக்குன்னு தெரியும். அப்படித்தானே சார்? விளக்கினோட ஒளியை கொண்டுதானே விளக்கு எங்க இருக்குன்னு தெரிய முடியும். அதே போல அவனுடைய அருளை கொண்டுதான் நாம சிவத்தை அடையும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சில ஒரு இருட்டுக்குள்ள போனான்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே தெரியலங்க அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஆனா அந்த விளக்கின் ஒளி இருந்ததுன்னா விளக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவஞானம் இல்லாம சிவத்தை அடைய முடியாது. சிவனுடைய அருள் இல்லாம நாம சிவத்தை அடைய முடியாது. அம்பாள் அருள் இல்லாம சிவத்தை அடைய முடியாது. சிவனுடைய கருணை இல்லாம சிவத்தை அடைய முடியாது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சாமியுடைய திருவருள் இல்லாம நாம அடைய முடியும். நம்ம சொல்றோம்ல எல்லாம் சிவபெருமான் திருவருள் திருவருள்னு சொல்றோம்ல. திருவருள்னா யாரு? சக்தி. திருவருள்னா சாமியுடைய திருவருள் தான் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு சேர்க்கும். நம்மளுக்கு அதுக்குதான் அடிக்கடி நம்ம திருவருள் எல்லாம் சிவனுடைய திருவருளால் நடக்குன்னு சொல்ற காரணம், நம்மளை இயக்குறது யாரு? திருவருள் தானே நம்மளை இயக்குது. சரி, சாமியுடைய திருவடி தான் நம்ம எல்லாம் இயக்குகின்றது. அப்படி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து மூடியும் உரைப்பனாய் பெருமனே உன்னே நான் என்ன செய்யறேன்? உன்னை தவிர நான் கனவிலும் பிறதை உன்னையாது நிலையில உரைப்பனாய் தெரிவேன். உன்னையே பற்றுக்கோடாய் இருந்து நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன். வேறு ஒருவரையும் நான் நம்புகின்றேன். உன்னையே நான் பற்றுக்கோடாய் பற்றுக பற்றற்றான் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றற்றானை போய் பற்றுனா தான் நமக்கு இந்த உலகப்பற்று நீங்கும். ஏன்னா சாமானியமா நீங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பற்றற்றான் மேலதானே பற்று வைக்கணும். நாம அதை தவிர்த்து மித்த எல்லாத்துலயும் பற்று வச்சிருக்கோம். கேசரியை பார்த்தா பற்று, ஜிலேபியை பார்த்தா பற்று, அல்வாவை பார்த்தா பற்று, பிள்ளைகளை பார்த்தா பற்று, சொந்த பந்தங்களை பார்த்தா பற்று. சிலர் பார்த்தீங்கன்னா எங்க போயிட்டு வரீங்க? எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரு வாரம் போயிட்டு வர போட்டு வந்துட்டேன்ல அப்படிங்க. ஒரு வாரம் போய் போட்டு விட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாமா மேல ஒரு பற்று எங்களுக்கு. அது அந்த அளவுக்கு பிடிச்சாரா என்னங்க சார்? அதுக்காக போய் அப்படி சில பேர் ஒவ்வொருத்தவங்க மேலே ஒவ்வொருத்தவங்க பற்று. நாம ஒரே பற்று யார்கிட்ட இருக்கணும்? ஈசன் மேல் மட்டுமே. ஞானம் ஈசன்பால் அன்பு. அதை தவிர வேற எதையுமே நம்ம பற்று வைக்கவே கூடாது. ஞானம்னா என்னது? ஈசன்பால் அன்பு மட்டுமே. மற்ற எதுல பற்று வச்சாலும் நமக்கு பிறவிக்கு இந்த உயிர் வந்து அதை மட்டும் மறந்துடக்கூடாது. என்ன முழுவதும் ஈசன்கிட்ட மட்டுமே இருக்கும். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை. அவ்வளவுதான். அப்படி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் தெரிவு. அதிலே நான் உரைப்பாக இருக்கின்றேன். உன்னை தவிர வேற எதையும் நினைப்பதாக. முருகவர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதியர் கலையாய் பாசுவதா பரஞ்சுடரே அப்படின்னு. முருகமர் சோலை சூழ் திருமுல்லை, தேன் பொருந்திய சோலை இருந்த இடமா அந்த வட திருமுல்லை வாய். தேன் பொருந்திய சோலை. அப்படி சோலையெல்லாம் இருக்கும்போதுதான் இவர் என்ன பண்றாரு? தொண்டைமான் பெருமான் என்ன பண்ணாரு? அந்த ஓணன் காந்தன் இருவரையும் வீழ்த்த முடியாம அப்படியே வருத்தத்தோட வந்துகிட்டு இருந்தாரு. வந்துட்டு இருக்கும்போது இந்த சோலைகள் அப்படி உள்ள வந்துட்டு இருந்தாரு பாருங்க. அந்த நேரத்துல யானையுடைய காலில் அந்த முல்லை கொடி படர்ந்து சுத்திருச்சு. சுத்தினதும் என்ன பண்ணாரு? கையில் உள்ள உடைவாளை எடுத்து அந்த முல்லை கொடி அப்படி ஒரு வீசு வீசினாரு. திடீர்னு ரத்தம் பீறிட்டு வந்து, ஆக ரத்தம் வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தொண்டைமான் பெருமான் என்ன பண்ணாரு? கீழே இறங்கினார். கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த முல்லைக்கொடி விலைக்கு பார்க்காரு. உள்ள சிவலிங்கம் இருக்கு. அவர் தான் மாசலாமணி ஈசர். வட திருமுல்லையில் போனீங்கன்னா சாமி சொன்னாரு, நீ உன்னுடைய கவலையை ஒழிக அப்படின்னாரு. தொண்டைமான் பெருமானை பார்த்து, உன்னுடைய கவலை ஒளிவாயாக, என்னுடைய நந்தியை உனக்கு அனுப்புகின்றேன் போருக்கு அப்படின்னு சொல்லி. இப்பயும் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்க்க இருக்கும் நந்தி அங்க வட திருமுல்லை வாயில். அதுக்கப்புறம் நந்தி போய் போரில் வெற்றி வாகை சூடி கொடுத்தது தொண்டைமான் பெருமான். அதுக்கப்புறம் தொண்டைமான் பெருமான் தான் அந்த திருக்கோயிலை கட்டியது, வட திருமுல்லை வாயில் கோயில. பேர்பட்ட சிறப்புடையது அந்த திருக்கோயில். அப்படி எல்லா சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம்
இந்த வட திருமுல்லை வாயில். சோலைகள் இருந்தாலே எல்லாம் இருக்கும். அங்கே குயில்கள் கூவிக்கொண்டிருக்கும், மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கும், எல்லாமே இருக்கும். ஞானசம்பந்த பெருமானு சிதம்பரம் வந்துகிட்டு இருந்தாராம். வந்துட்டு இருக்கும்போது அங்கே தாமரை அப்படி இப்படி மொட்டு இப்படி இருந்துச்சான். இப்படி மொட்டு இப்படி இருந்துச்சுன்னா எப்படி, என்ன அர்த்தம்? இது எப்படி இருக்கு தெரியுது உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். கும்பிட்ட மாதிரி இருக்கா இல்லையா? மொட்டு இப்படி இருந்துச்சுன்னா கும்பிட்ட மாதிரி இருக்கும்ல, மொட்டை இருந்ததுன்னா. அப்படி எங்கள் ஞானசம்பந்த பெருமான் வருகின்றார், எங்கள் பாலரா வாயர் வருகின்றார், எங்களுடைய ஆளுடைய பிள்ளை வருகின்றார் அப்படின்னு சொல்லி அவர் வந்த நேரத்தில் அப்படியே விரிஞ்சு மலர்ந்ததான் தாமரை. சேக்கிழார் சொல்லுவார், அப்படி சொல்லுவார், எங்கள் தமிழால் அரகர் பாலரா வாயர் திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை வருகின்றார் அப்படின்னு சொல்லி அப்படி மலர்ந்து விரிந்து சிரிச்சதான் தாமரை மலர். மயில்கள் நடனம் ஆடியது, குயில்கள் குவியது அப்படின்னு அதோடைய சிறப்பு சொல்லும்போது மிக அற்புதமாக சேக்கிழார் சொல்லுவார். ஞானசம்பந்தர் வரும்போது எப்படி வருவாரு? 16,000 அடியார்கள் புடைசூழே வருவாரு ஞானசம்பந்தர். அதனால ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, 16,000 அடியார்களோடு வருவது தனிச்சிறப்பு. எப்பயுமே நம்ம யாரு கூட இருக்கணும்? அடியார் கூட்டத்திலேயே தான் இருக்கணும். இதை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. எங்க போனாலும் நம்ம ஒரு பஸ்ஸுக்கு போயிடுறோம்ல, வாங்க சேலத்துக்கு வாங்க, வாங்க கேரளாக்கு வாங்க, எல்லா இடத்துக்கும் அடியார் புடைசூழ தான் போகணும். ஒரு காலத்துல தனியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, நீ பூரா அடியார்கள் புடைசூழ தான் போகணும். அப்படி இங்க போனோம்னா அடியார் திருக்கூட்டத்தோடயே தான் போகணும். ஏன்னா கூட்டு வழிபாடுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இப்ப தேரை நீங்க ஒத்தையில இழுக்கிறீங்களா? இழுக்க முடியுமா? என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து இழுத்தா அந்த திருவருள் சக்தியை ஈர்த்து விடலாம். அதே போல 2வது அப்பர் சொல்றாரு, ஒரு குழுவுல ஒரு ஆளா இருக்கணுமா. ஒரு குழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடியார் குழு இருந்துச்சுன்னா அந்த குழுவுல ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி அப்பர் சொல்றாரு. குழுவினில் இருந்து. அதனால எப்பயுமே ஒரு அடியார் திருக்கூட்டத்தில் நம்ம பேரு அதுல இருந்து ஆகணும். இல்லைனாலும் சிறப்பு கிடையாது. புரியுது அவங்களுக்கு? ஏன்னா சொல்றாரு அப்பர் சொல்றாரு, அடியார் கூட்டத்துல நம்மளும் ஒருவரா இருந்தாங்க. அப்படி நிறைய சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டுலயும் நமக்கு நிறைய செய்திகள்லாம் இருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் வளர்த்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன்னு மாணிக்கவாசக பெருமான்னு சொல்றாரு. அடியார் நடுவுல எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கணும். ஓரத்துல நின்னா என்ன ஆகும்? நடுவில் நிக்காம ஓரத்துல நின்னு வச்சுக்கோங்க, அப்பா நம்ம ஓரத்துல நிக்க அப்படியே ஓடிடுவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியில ஓடிடுவோம். இங்க சுத்தி ரவுண்டு கட்டி நிற்கும் போது நடுவுல இருந்தா என்ன செய்வாங்க? வெளியில போவாங்க, உள்ள இருங்க, திருக்கோயிலுக்கு வாங்க, நீங்க புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாங்க, படிக்க வாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க, நீங்க வந்துடுவீங்க. இதை விட்டு நீ வெளியில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாட யாரும் எதுவுமே கூப்பிடல, எனக்கு போனே வரலையே அப்படின்ட்டு என்ன செய்வோம்? ஈஸியா டிவி பார்க்க, சினிமா பார்க்க, அதை தவிர்த்த எல்லா காரியமும் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிதான் நடக்கும். அதுக்குதான் அடியார் நடுவுலே இருக்கணும்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமான் பாட்டுக்கு சொன்னாங்க. அது என்னாரு, அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்குவத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் களிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் பிறைசேர் வாழி நெய் போல பேசாதிருந்தால் ஏசா நிற்பர் உன்னை எனக்கு அடியா நின்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன் இன் அருளே தேசானேத சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. திருவோலக்கம்னா என்னது? அடியார் திருக்கூட்டத்தை சேவிக்க. திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தா இனித்தான் இறங்காயே இப்படி சொல்றாரு. அடியார் நடுவுலயே இருக்கணும். இதை விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதை கந்தராயிரும். அதனால எப்பயுமே அடியார் நடுவில் இருக்கும் அருளை பொய்யாய் பொன்னம்பலம் அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே உன் நம்பள கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வாயென்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியார். சாமி, நீ அடியார் கூட்டத்தை நீ காமிக்கலன்னா நான் சாவது மேல் அப்படிங்கிற. செத்தே போனார் சிறியார். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், வெச்சுவார், வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பியைத்தான் நல்காயே அப்படிங்கிறார். சரி, இந்த அதிகார கூட்டம் என்ன செய்வாங்க அப்படின்னு அதையும் சொல்றாரு. சிவனுடைய புகழை எண்ணி எண்ணி சிரிப்பார்கள், கழிப்பார்கள், தேனிப்பார்கள், திரண்டு அவனுடைய புகழை விரித்து பேசுவார்கள். அப்படித்தானே இருப்பாங்க அடியார்கள்னா. சாமியுடைய புகழை எடுத்து விரிச்சு பேசணும்ல, சுருக்கமா பேசுவாங்க. சாமி எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவருடைய புகழெல்லாம் விரித்து பேசணும். அவங்கதான் அடியார்கள். அப்புறம் சிவபெருமானை கும்பிடுங்க, புரியுதா அப்படின்ட்டு கிடையாது.
அவருடைய திறமையெல்லாம் எடுத்து அவருடைய திறத்தெல்லாம் எடுத்து எடுத்து பிறருக்கு விழித்திருக்கு. அதான் உன்னை தினம் தொழுதிலன் உன்னை இயல்பினை உரைத்திலன் பல மலர்வடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள்மாறா உலகத்தில் அன்பினர் உறைவிடம் அறிகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வளம் வருகிலன் ஓப்பொடும் உன் புகழ் துதி செய்ய விளைகிலன். உன்னுடைய புகழை விரித்து விரித்து சொல்லணும். அருணைநாத பெருமான்னு சொல்றாரு. இப்படி எல்லா அருளாளர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, சாமியுடைய புகழை விரித்து நாம் பேச வேண்டும். அவருடைய புகழ் தெரிஞ்சாதான் நம்ம இறைவன் மேல அனுபவிக்க முடியும். அவன் புகழ் தெரியாம எப்படி நீங்க அனுபவிப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். சாமியுடைய அருமை பெருமை தெரியாம நீங்க எப்படி அன்பு செலுத்துவீங்க சாமி மேல? அதுக்குதான் திருமுறைகள். சாமியுடைய புகழும் திருமுறையை பாடினாதான் சாமி எந்த அளவுக்கு கருணை செய்திருக்கின்றார் என்கின்ற திறம் நமக்கு தெரியும். இந்த ராவணனை சொல்லும் போது, திருமாலும் பிரம்மாவை சொல்லும் போது, சமணர்களை சொல்லும் போது, இதுக்காக ஞானசம்பந்த பெருமான் கடைசி அந்த 8, 9, 10 பாட்டுல அவங்கள வச்சிருக்காரு. ஆணவத்தோடு தெரிந்தா என்ன ஆகும், வேட்டு மதத்துக்கு போனா என்ன ஆகும், அதே மாதிரி இந்த ராவனுடைய கதையை இந்த மாதிரி திறம்லாம் இருந்தா என்ன ஆகுங்கிறத அந்த 3 பாட்டிலே வச்சிருப்பாரு. ராவனுடைய திறம், பிரம்மா மால் விஷ்ணு, பிரம்மாவும் விஷ்ணு அந்த அகந்தையோடு இருக்கும்போது அவர்கள் என்ன ஆனார்கள், அதே மாதிரி சமணர்கள் மதத்தில் போய் சேர்ந்தால் என்ன ஆகும், அது பொய் சமயம் என்று புத்தன் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே என்று சொல்வதற்கிணங்க பிற சமயங்கள் எல்லாம் சமயம் அல்ல. அது சொல்றாரு, சைவ சமயமே சமயம், சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மண்டல் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உழலும் சமய நெறி புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே அப்படிங்கிறாரு தாய்மானசாமி. ஆனா மற்ற நெறியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. முக்தி தரக்கூடிய நெறி எது? சைவ சமயம் ஒன்றே. அதுக்கு முழுமுதற் பொருள் யாரு? சிவபெருமான் ஒன்றே, கடவுள் ஒன்றே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, கனவிலும் பிற தெய்வம் இணையாத நிலைக்கு நம்ம வரணும். அப்படி அடியார் நடுவிலே இருக்க வேண்டும் என்று எல்லாருமே சொல்றாங்க. அது மாதிரி இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, உடியும் உரைப்பனாய் திருவேன் முருகமர் சோலை சூழ் திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதியர் கலையாய் பாசுபதா பறந்து. பரவுதல் என்பது என்னன்னா, சாமியை பற்றி எடுத்துரைப்பது. ஒவ்வொரு கோயிலா பாடி பரவி போனாரா சுந்தரம் சாமியிலே, அப்படி பரவிடும் அடியேன் படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. பெருமானே நீ பேர்பட்ட கருணையுடைய பெருமானே, உன்னை பாடி பரவுகின்றேனே, இந்த அடியேன் நீ என்ன செஞ்சிருக்கணும், என்னுடைய 2 கண்ணையும் நீ கொடுத்துருக்கணும். அதனால பாசுபதா பரஞ்சுடரே அப்படிங்கிற சாமியை எவ்வளவு உயர்வா சொல்றாங்க. பரஞ்சுடர்னா மேலான ஒளியுடையவனே அப்படின்னு. சாமி எப்பேற்பட்ட ஒளியை உடையவர், அவர் வந்து பரஞ்சோதி, ஆதியும் அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி. ஜோதியை யாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி, பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கமர நிற்கின்ற பரிபூரானந்தம் சிவபெருமான். இப்பெல்லாம் தியானம் போய் கேட்டோம்னா கும்மிருட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம இருட்டு மறுபடியும் இருளுக்குள்ள போவா, மறுபடியும் நம்ம எங்க போகணும், வெளிச்சத்துக்கு போகணும். சாமி பேரின்ப வடிவாக ஒளி வடிவமாக அங்கே இருக்கின்றார். அவர் அடைந்த அடியார்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒளி உடம்பாகத்தான் உள்ள போவாங்க. அப்படிதான் சுந்தரம் சாமிகள் அந்த கைலாய மலைக்கு உள்ள போகும்போது ஒளி உடம்பா தான் போனார். அப்ப அந்த கைலாய மலையினுடைய அடிவாரத்துல உபமன்ய மாமுனிவர் அந்த அத்தனை சுத்த யோகிகளுக்கும் புராணம் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த ஒளி போகும், அப்படி எந்திரிச்சின்னு அப்படி வணங்கினாரு அந்த ஒளியை. அந்த சுத்த யோகிகள்லாம் கேட்டாங்க, சாமி சிவபெருமானை தவிர கனவிலும் பிற தெய்வம் தொழாத இந்த திருக்கை இந்த ஜோதியை கண்டு வணங்கியதன் காரணம் என்ன அப்படின்னு அந்த சுத்த யோகிகள்லாம் கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, போறது யாரு தெரியுமா, சிவபெருமானுக்கு தோழமையாக வழங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு அந்த உபமன்ய மாமுனிவர் அத்தனை பேருக்கும் எடுத்துரைத்தார். அப்ப அவங்களுடைய கதைகளை எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கைலாய மலையில ஸ்டார்ட் ஆகி கைலாய மலையிலேயே போய் முடிகிறது தான் பெரிய புராணம். நீங்க திருவிளையாடல் புராணம் எடுத்துட்டீங்கன்னா கல்யாணத்துல ஆரம்பிச்சு கல்யாணத்திலே வந்து முடியும். அதுதான் திருவிளையாடல் புராணம். ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு. அதே மாதிரி கந்த புராணத்திலே அப்படித்தான், திருமணத்துல ஆரம்பிச்சு திருமணத்திலே வந்து முடியும், கடைசி தேவயானை திருமணத்துல வந்து முடிஞ்சிடும். இப்படி தனிச்சிறப்பு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது. அப்படி ஊடியும் உரைப்பனாய் தெரிவை முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியார். வாயால இறைவனை போற்றி போற்றி பாடிக்கிட்டே இருக்கணும். எப்படி பாடணும் இருக்கீங்களா, நாடும் நகரும் நடத்திரு கோயிலும் தேடி திரிந்து போய் பாடணும். சாமி எங்க இருக்காரு,
நாங்க அன்னைக்கு போயிருந்தோம். ஒவ்வொரு கோயிலுக்கா போய் தரிசனம் பண்ணுவோன்ட்டு வண்டி எடுத்துட்டு போனோம். ஒவ்வொரு கிராமமா போனோம். சிவன் கோயில் இருக்கான்னு கேட்டோம்னா அவங்களுக்கு சிவன் கோயிலா, அந்த ஈஸ்வரன் கோயில் சொல்றீங்களா அப்படின்னாங்க. ஈஸ்வரன் கோயில் தான். ஈஸ்வரன் கோயில் அது உள்ள இங்க போங்க, உள்ள போங்க அப்படின்னாங்க. சிவன் தான் தெரிய மாட்டேங்குது. கிராமத்துல ஈஸ்வரன் கோயிலா தான் தெரியுது, சிவன் கோயிலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டுக்கணும்னா பெரிய கோயில் எதுன்னு கேட்டா சிவன் கோயிலை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒண்ணு பெரிய கோயில்னு சொல்லணும், இல்லைன்னா ஈஸ்வரன் கோயில்னு சொல்லணும். அப்புறம் கொண்டு போய் விடுவாங்க. சிவன் கோயில்ல தெரிய மாட்டேங்குது. உண்மையில ஆச்சரியமா போச்சு. அதே மாதிரி இந்த சிவாஜி பக்கத்துல ஒரு கோயில் போனோம். அப்ப பெரிய கோயில் எதுன்னு கேட்டேன். கரெக்டா கொண்டு போய் சிவன் கோயில கொண்டு போய் விட்டாங்க. எல்லா இடத்துலயும் சாமி இல்லாத இடம் கிடையாது. அவர் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் இருக்கும். ஆனா பெரிய கோயில் எதுன்னா சிவன் கோயில தான் கொண்டு போய் விடுவாங்க. வேற எந்த சாமிட்டையும் கொண்டு போய் விட மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்க. பெரிய கோயில்னா சாமி தான், சிவன் தான். சிவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மா அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுங்க அவாகில் அவன் தனையான் பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்பதனால் எதிர்ப்படுவேன். அப்ப சாமி எவ்வளவு அருமையா சொல்றாரு. அதை வேற அப்போ பார்க்க வேண்டியது. திடீர்னு பெரிய கோயில் தான் தெரியும். பாத்தீங்களா? உங்க ஊர்லயா தேவதானத்துல, தேவதானத்துக்கு போய் இறங்கியாச்சுன்னா சிவன் கோயிலுக்குன்னா ஆட்டோ வராது. சிவன் கோயிலுக்கு எங்க ஆட்டோ போகாதுங்க. இல்ல பெரிய கோயில், ஓ பெரிய கோயிலா உட்காருங்க அப்படின்னு அடிக்க முதல்ல போகும்போது அப்படிதான். சிவன் கோயில அவங்களுக்கு தெரியல. ஆட்டோக்காரன் யோசிச்சுட்டே இருந்தான். பெரிய கோயில் அப்படின்றது உடனே பெரிய கோயில் இதை முதல்ல சொல்ல வேண்டாமா, உட்காருங்க அப்படின்ட்டு நேரா கொண்டு போய் விட்டுட்டாங்க. தவம் பெற்ற நாயகியோ, அதனால அப்படி சொல்லுவீங்க. நச்சாடை தவிர்த்தரலையே நாதன் ஈஸ்வரர். பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் தெரியும். ஓஹோ, சில ஊருலாம் அந்த பேரை சொல்லி வைப்பாங்க. இப்ப கோவில்பட்டிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பேரையும் நீக்காங்க. செண்பக பாண்டியன், செண்பகாதேவி, எல்லாம் செண்பகம் பேர்லயே இருக்கும். ஏன்னா அங்க அம்மாவுக்கு அவ்வளவு சிறப்பு. செண்பகுலி தாயார் இருக்கிறதுனால எல்லாமே செண்பகன் பேர் வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன பேர்னு வச்சுக்கிடுவாங்க. செண்பக பாண்டியன், செண்பக சரவணன், செண்பகத்தை வச்சே எல்லா பேரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அது சிறப்பு. கோயில்பட்டில் அவ்வளோ ஒரு சிறப்பு. ஒவ்வொரு ஊரையும் ஒரு தனித்தனி சிறப்பு இருக்கு. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த பேரை வச்சுதான் எல்லா பேரும் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரிதான். சரி, அப்படி முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயினால் உன்னை பரவிடும் அடியார் சாமியை போற்றி போற்றி பரவிக்கிட்டே இருக்கு. பரவுதெல்லாம் என்னன்னா, சாமியை பத்தி 4 வரைக்கும் எடுத்து சொல்லணும். பாடனா மட்டும் போதாது, சாமியை பத்தி 4 வரைக்கும் எடுத்து உரைக்கணும். ஒருத்தவங்க சாமியை பத்தி கேட்கறாங்க, வைத்தியநாத சாமி கோயிலுக்கு எங்க போகணும் அப்படின்னு நீங்க கேட்டாங்கன்னா, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? வைத்தியநாத சாமி கோயிலுக்கு அடையாளம் மட்டும் சொல்லக்கூடாது, அந்த சாமியுடைய கருணை எப்படிப்பட்டது தெரியுமா? எத்தனையோ பேருக்கு வைத்தோடி நீங்க இருக்கு, அதோடைய திறத்தை பூரா எடுத்து அவங்களுக்கு உரைக்கணும். அதை பத்தி பரவணும் அவங்களுக்கு. மாசிலாமணி கோயிலுக்கா நீங்க போய் பாருங்க, அங்க மாசிலாமணி எண்ணில்லாத புகழுடையவரா இருக்கிறார். வடதிருமுலை வாயில் போய் பாருங்க, சுந்தரசாமியுடைய துன்பத்தை நீக்கின பெருமான் இந்த பெருமான். அப்புறம் தொண்டைமானுடைய புகழை இந்த உலகுக்கு எடுத்து உணர்த்தியவர் மாசிலாமணி அப்படின்னு சொல்லி அந்த பெருமானுடைய புகழை எல்லாம் எடுத்து சொல்லணும். டாக்டர் சொன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. யாரு போனா மாசிலாமணியுடைய புகழை எடுத்து சொல்லுவாங்க. சொல்லணும். ஏன்னா அப்படி நம்ம மாசிலாமணின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. நீங்க கிளீனா அழகா நீங்க போய் வழிபாடு பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் மாசிலாமணியை பத்தி சொல்லிடுவாங்க. சாமி அங்க அவ்வளவு கருணையுடையவரா இருப்பாரு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த இதே கலைப்பாங்க, சந்தனத்தை. அது வரைக்கும் சாமி பார்க்க முடியாது, உண்மையான திருமுகத்தை பார்க்க முடியாது. அந்த சித்திரை சதய அன்னைக்கு தான் அந்த சந்தனத்தை எடுப்பாங்க. 3 நாள் வச்சிருப்பாங்க, அப்பதான் திருமணியை பார்க்க முடியும். மற்ற நேரம்னா சந்தனத்தை மறுபடியும் சாத்திடுவாங்க. வாய்ப்பு தான் நம்ம எல்லாம் ஒரு தடவை சித்திரை சதயம் அப்ப அந்த பெருமானை போய் நாம எல்லாரும் போய் பார்க்கணும். சரி, அப்படி பரவிடும் அடியேன் படு துயர் கலையாய் ஆசுதா பரஞ்சுடரே. இப்ப இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே அருளாளர்கள் நமக்காக பாடுவார்கள். ஒண்ணு தன்னை வைத்து பாடுவார்கள், 2வது இந்த உயிர்களுக்காகவும் பாடுவார்கள். இப்ப நமக்கு என்னது படுதுயர் அப்படின்னா, இந்த பிறவி நமக்கு படுதுயர். பிறவி நமக்கு நல்லதா? பிறவி என்னது? படுதுயர்.
இதை யாரு போக்க முடியும்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் போக்க முடியும். படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே, உயிர்களை காப்பவனே. பசுபதியின் பேரு சாமிக்கு வந்து அதான் பாசுபதான்னு சொல்றாங்க. பசுபதி தான் பாசுபதா. உயிர்களை காப்பவனே, பரஞ்சுடரே, மேலான ஒளி வடிவமாக விளங்கக்கூடிய பெருமானே, இப்படி சொல்றது பாருங்க. அப்ப முருகமர் சோலை சூழ்திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சு. நமக்கு என்ன நோய் இருக்கு? பிறவிங்கிற நோய் இருக்கு. அந்த நோய் யார் நீக்குவார்? சிவபெருமான் ஒருத்தர் தான் நீக்குவார். யாராலையும் நீக்கவே முடியாது. முடியுமா? யாராவது முடியுமா? யாராலும் நீக்க முடியாது. இந்த பிறவி என்கின்ற நோய், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பிறவி நோய் பாத்தீங்கன்னா, ஆணவங்கிற நோய் ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆணவம் ஒரு உயிர் மாதிரி ஒரு உயிர் இல்லை. அந்த அளவுக்கு ஆணவம் ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையா இருக்கும். எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன்னே சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு உயிருக்கு பக்குவம் வருதுன்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாம் அடியன் என்னைக்கு நீங்க மாறுறீங்களோ அப்போ உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா சாமி திருவருள்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நான் செஞ்சேங்கிற அந்த உணர்வு இல்லாம ஏதோ அடியனை சாமி கூட்டி வச்சார், அதை பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பக்குவம் வந்துருச்சு. இப்ப பாடும்போது என்ன சொல்றாரு சுந்தரம் சாமிகள்? பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. அப்ப அடியேன் தானே சொன்னாரு, நான் சொன்னாரா? அடியேன். அப்ப நாம எப்படி பழகணும்? அடியேன்னு சொல்லியே பழகணும். யார்கிட்ட சொன்னாலும் ஏதோ அடியனுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அதுவும் அடியனுங்கிற அந்த திறம் கூட சிவபெருமான் அருள் இல்லாம சொல்ல முடியாதான். இந்த அடியேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது கூட சாமியுடைய திருவருள் இல்லாம சொல்ல முடியாது. அத ரெண்டாவது அடியார நம்ம முதல்ல ஏத்துக்கிடணுமே, அதுவே பெரிய விஷயம். சாமி முதல்ல நம்ம எதான் ஏத்துக்கணும்? அடியார ஏத்துக்கிடணும். அதை சொல்லும்போது நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதவே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. என் அடியான் என்று முதல்ல சாமி என்ன பண்ணணும்? அடியான்னு ஏத்துக்கணும். சாமி நான் ஒன்றும் போதா நாயன், என்ன போய் நீ அடியார ஏத்துக்கிட்டியே சாமி அப்படிங்கிற மாணிக்காசன் எப்படி சொல்லுவாங்க? என் அடியான் என்று என்னை ஏற்றுக்கொண்டாயே பெருமானே. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா 7 ஜென்மத்துக்கும் நரக விளைவிக்க கூடியதாக இருக்கிறவன். எண்ணிலேன் திருநாமம் 5 என் ஏழைமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே. நான் அப்படிப்பட்ட பாவம் செஞ்சவன். என்னுடைய பாவத்துக்கு நான் ஒவ்வொரு பிறவையும் நான் மண்ணில் வந்து பிறந்து இறக்கணும். அப்படிப்பட்டவனை கொண்டு வந்து என் அடியான்னு நீ சேர்த்துக்கிட்டிய சாமி அப்படிங்கிறது மாணிக்கம். என் அடியான் என்று நான் தீய வழியில போகாம இருக்கிறதுக்கு என்னை சாமி எப்படிலாம் என்னை ஆட்படுத்தினாரு. பணம் போன போக்கலன்னா என்னை சிவபெருமான் என்னை போக வைக்கல. நீதி யாவையும் நினைக்கல நினைப்பவரோடும் கூட நினைப்பவரோடலாம் என்னை கூட வைக்கல. பாதி மாதோடும் கூடிய பரமரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டார். அப்படிலாம் என்னை போக விடாம என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் என்னை அடியர்கள் கூட்டி வச்சாரே, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு. மற்றதெல்லாம் உலகத்துல அதிசயம் கிடையாது. சாமி நம்மளை அடியோரோடு கூட்டி வைத்ததுதான் அதிசயம். என்னை அடியான்னு சாமி ஏத்துக்கிட்டது தான் அதிசயம். நம்ம அடியார் தன்மையில இருக்கிறது தான் அதிசயம். விபூதி ருத்ராஜன் தரிக்கிறது தான் அதிசயம். திருக்கோயிலுக்கு வர்றதுதான் அதிசயம். அடியாரோடு இணங்குறது தான் அதிசயம். இதை விட வேற அதிசயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நாம நினைப்போம் அதிசயம் 7 சொல்லுங்க அப்படின்னா உடனே பைசா நகரத்துக்கு கோபுரம் 1 2 தாஜ்மஹால் 3 அப்படின்னு அடுக்கக்கூடாது. நமக்கு அதிசயது அடியோரோடு கூட்டுவது. அப்படி பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னாரு. 2வது பாட்டு புரியுதா? முதல் பாட்டு புரிஞ்சிச்சா? புரியுதா? இதான் சாய் இருக்கு. சரி மேல சொல்லுங்க அப்படின்னு. அப்படி நமக்கு படுதுயர் என்பது என்னது? பிறவி என்கின்ற நோய். அதுதான் நமக்கு படுதுயர். அதை கூட சிவபெருமான் என்ன பண்ணிடுவாரு? கலைத்து விடுவார். பக்குவம் வருகின்ற காலத்தில் அதை கலைத்து விட்டு நமக்கு பேரின்பத்தை தந்தருள்வார். அப்ப திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கலல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று
மிக அற்புதமாக முத பாட்டுல பண்ணார். ரெண்டாவது பாட்டு சொல்றாரு, கூடிய லயம் சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. ஏற்கனவே இந்த பாட்டை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். சாமி நடனம் வர்றதா, அம்பாள் பார்க்காங்க, சாமி பிள்ளை இல்லாம ஆடுறாரான்னு பார்க்காங்களாம். கூடிய லயம் சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண. அது அம்பாளுக்கு பேர் என்னது, கொடியிடை நாயகி. எங்க வட திருமுல்லை வாயில மாசிலாமணி ஈஸ்வரருடைய சக்தியாக விளங்கக்கூடிய உமையம்மைக்கு கொடியிடை நாயகின்னு பேர். கொடி போன்ற இடையை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, எல்லா உடம்புக்குள்ளேயும் என்ன இருக்கு, நாடி நரம்புகள் இருக்கா, அது ஊடுருவி சென்று அந்த நரம்புகளை எல்லாம் இயக்கக்கூடிய கொடியிடை நாயகி. அம்பல் இயக்காம நம்ம இயங்க முடியுமா? சக்தி இல்லாம இயங்குமா? இந்த உயிரானது இயங்குமா? இயங்க. அப்படி கொடியிடை நாயகியாக திகழக்கூடியவள் அம்பாள். அப்படி அம்பாளுக்கான சிவபெருமான் நடனம் ஆடுறாராம். எப்பயுமே நம்மளை நோக்கி ஆட மாட்டார் சாமி. யாரை நோக்கி ஆடுவாரு? அம்பாளை நோக்கி தான் ஆடுவார் சிவபெருமான். ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் திரு முல்லை வாயா திருப்புகள் விருப்பால் பாடிய அடியன் படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேனர். கூடிய லயம் சதி விளையாமை கொடியிடை உமையவள் காண. எதுக்காக அம்பாளை பார்த்து ஆடுறாரு, ஏன் நம்மளை பார்த்து ஆடல அப்படின்னா, சக்தி தான் அருளை வாங்கி இந்த உயிர்களுக்கு ஊட்ட வேண்டும். நம்மளால நேரடியாக என்ன செய்ய முடியாது, நுகர முடியாது. அது பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம பக்கத்துக்கு முன்னாடி போய் நிக்க முடியுமா? முதல்ல நிக்கவே முடியாது. நம்மள அந்த பாபநாச கரண்டை கொண்டு போய் இந்த டியூப் லைட்ல சொருவுனா இதெல்லாம் வெடிச்சிடும், தாங்காது. அப்ப என்ன செய்வாங்க, டிரான்ஸ்ஃபார்ம்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரண்டை வாங்கி 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 கொண்டு வந்து கடைசி ஒரு சின்ன வயர்ல தான் அந்த டியூப் லைட் எரியும். நாம டியூப் லைட் மாதிரி சாமி பாபநாச கரண்டு அந்த மின்னிலை இருக்கு பாருங்க, அது மாதிரி நம்ம தாங்க முடியாது. அப்ப அருளை யார் வாங்கி கொடுக்குறா அப்படின்னா உமையம்மை தான் வாங்கி. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல, ஒரு பிள்ளைக்கு நோய் இருக்கு அப்படின்னா தாய் என்ன பண்ணுவா, மருந்தை உண்டு முளைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுத்து நோயை தீர்ப்பாள். அதே போல உமையம்மை சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கி நமக்கு இந்த உயிர்களாகிய நமக்கு ஊட்டுகின்றார்கள். அதனாலதான் நம்ம நுகர முடியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம நுகர முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள்கிட்ட அனுக்கிரகமாக நெருக்கமாக இருந்தால், வழிபாடு செய்து கொண்டிருந்தால் அம்பாள் யாரை காமிச்சிருவாங்க, சிவபெருமான. போட்ட ஒரு அந்த 10 சென்ட் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? பெரிய பையன் சின்ன பையன், அதேதான். அது மாதிரி அம்பாள் அனுக்கிரகம் இருந்தால் சிவபெருமானை எளிமையாக அடையலாம். ரெண்டா பார்க்கக்கூடாது, இது வேற அது வேற, இது சிவம் வேற சக்தி வேறன்னு பார்க்கக்கூடாது. சிவபெருமானுடைய திருவருளே சக்தி என்பதை மறந்துடக்கூடாது. கடவுள் ஒன்று. திறத்துல எப்படி இருக்கு, 2 வகையாக இருக்கின்றது. ஓருரு வாயினை மானாங்காரத்து ஈரியல் வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சூடர் உம்பர்கள் விரவும் படைத்தளித்தளிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்களல் இரண்டும். நாசமந்த பெருமான் எப்படி பாரு, இந்த பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பேன் சுவா. அதுல வந்து பாருங்க, பாட்டு எப்பயாவது நாங்கள் அதை எடுத்து பாடுறோம் அப்படிங்கிறது தினசரி அதெல்லாம் பாடணும். அந்த பாட்டு அருமையான பாட்டு. ஒரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு இன்முதல் போது. ஓரொரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய். சாமி ஒருத்தர் தான், ஆனா தன்மையில் எப்படி இருக்காரு, ஈர் இயல்பாக இருக்கின்றார். பேப்பர் ஒண்ணுதான், பக்கம் அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரிதான் கடவுள் ஒன்று, தன்மையில 2 வகையா இருக்கு. ஈர் இயல்பாய் ஒரு விண்முதல். அந்த பாட்டா ஒரு வாயினை பார்த்துட்டாங்க சிவா, நீங்க சொன்னதை நான் பார்த்துட்டேன். அப்படியா? அது ஈஸியா பாடலாம், சொல்லிடுவோம். வேற யாருக்கு அது ராகம் தெரிய மாட்டேங்க. ஒரு வாயினை அந்த கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, இருவரோடு அந்த பதிகத்தை பாடும்போது இரமபுரம் பேணினை
அறுபதம் ஊரலும் வேணுபுறம் விரும்பினை இகழி அமைந்தோணர் புகழியமந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெண்குரு விலங்கினை பாணி மூவுலகும் உதயமேன் மீதந்த தோணிபுரத்துறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராய் எய்ந்தனை வரபுறம் என்று உணர் சிறபுறத்துறைந்தனை அப்படி பாடணும். இந்த இதை பாடும்போது அது பிரிச்சு பிரிச்சு பாடணும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணி இந்த இதெல்லாம் ராகம்னா உங்களுக்கு பாடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த இடத்துல இந்த ஐம்புலன் ஆளாம் அந்த கரணம் முக்குணம் இருவர் ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு அப்படி பாடணும். பண்ணா சிறப்பா இருக்கும். உடனே எல்லாரும் செல்போன் எடுத்தாங்க, அந்த பாட்டு எடுங்க. ஓ இப்படிதானா அப்படின்னு அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பாடிடுவோம் அப்படிங்கிறது புரியுது. சரி, அப்ப கூடிய லயம் சதிவிளையாமை கொடியடை உமையவள்கான ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியன் படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடரே என்று இந்த பதியத்தை அவ்வளவு அருமையா பாடுறாரு சுந்தரம் சாமி. அப்ப சதிவிளையாம சிவபெருமான் நடனமாட உமையம்மை காண எதுக்காக நமக்கெல்லாம் அருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் நடனமாட அம்பாள் அந்த அருளை வாங்கி நமக்கு கொடுக்க சதிவிளையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே சாமி அழகன். அழகா இந்த பாட்டை சொல்றாருல நம்ம அந்த முதல் பதிகத்திலே சொல்லுவார், அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு. சாமி ஒருத்தர் தான் அழகு, யாருமே நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எல்லாத்தையும் நம்ம அழகா தான் படைச்சிருக்காரு, அது வேற விஷயம். ஆனாலும் என்ன ஆயிருதுன்னா வயசாயிருச்சு, வயசாக அழகு போயிருது. ஆனா சாமிக்கு எப்பயுமே, சாமிக்கு வயசு எத்தனை? 16. அந்த அம்மாவுக்கு எப்பயுமே வயசு 12. சிவபெருமான் வயசு எத்தனை? 16. அம்மாவுக்கு எப்பயுமே வயசு 12. அவங்க எப்பயுமே இளமை. நாம நாளாக ஆக நரை திரை எல்லாம். இந்த பதிகத்துல கடைசி நரை திரை பத்தி சொல்ற, நரை திரை மூப்பு எல்லாத்தையும் சொல்ற. சாமி நிறைய கொடுப்பாரு. ஒழுங்க வழிபாடு செய்யறா, இது வரைக்கும் செய்யாம விட்டுருக்க, உனக்கு நிறைய கொடுத்தாச்சு, ஒழுங்க வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்தா நம்மளால பதில் நோட்டீஸ், கையடிச்சு பதில் நோட்டீஸ் அனுப்புறது. சாமிக்கே பதில் நோட்டீஸ். அப்புறம் பாப்பாரு, இங்க ஒழுங்கா வழிபாடு செய்யற மாதிரி தெரியல, சரி அது திரைய கொடுப்போன்னு கண்ணு எதனாலும் கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்க, தள்ளி இருந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்கல்ல. கண்ணு நாளாக அப்படி மங்கிருது. உடனே நம்மளால பதில் நோட்டீஸ், கண்ணாடியை போட்டு அப்படி பதில் நோட்டீஸ் கொடுக்குறது சாமிக்க. கடைசி எவன் வந்துடுவான், ஒன்றும் செய்ய முடியாது, மூப்பு வந்துடும். இறப்ப தடுக்க முடியுமா? எவன் அடிச்சு எடுத்துட்டு போவான். உனக்கு வயசு எத்தனை ஆகுது? சாமி 83. 83 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சகசிரிங்க கோயில்ல ஒரு சொற்பொழி நடந்துருச்சு, அதையாவது போய் கேட்டியா? இல்ல அங்க திருமுறை பண்ணாங்களே அதுக்காவது போய் இருந்தியா? சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டா விட்டுருவானா? முத அடி. அது வரும்போது கோவத்தோட தான் வருவாராம். எவன் வரும்போது சும்மா அந்த கெஞ்சுறது கொஞ்சுறதுலாம் கிடையாது, அடிதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் பேச்சே. என்னென்ன தப்பு செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி அடிப்பானா. அதுவும் போற பாதெல்லாம் ரொம்ப கரடு முரடா இருக்குமா, எவ்வளவுக்கு போற பாதெல்லாம். சிவகணங்கள் அழைச்சிட்டு போகும்போது அப்படியே பல்லாக்குல வச்சு அப்படியே கூட்டு போவாங்க. நமக்கு பல்லாக்கு வேணுமா இல்ல முள் பல்லாக்கு வேணுமா, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நரகதன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். நீங்க அதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க அடியார இருக்கனால நம்ம அந்த செக்ஷனுக்கே நம்ம போக வேண்டாம். நமக்கு சாமி சிவகணங்களை தான் அனுப்புவார். ஏன்னா நீங்க நமச்சிவாயத்தை நாவில் நவீன்று ஏற்றிய காரணத்தினால் யமதூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் ஓத வல்லார் தம்மை நன்னினால் நியமம் தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமும். யார் நமச்சிவாயத்தை கூறுகின்றார்களோ அவர்கள் யமனை பயப்படுவாங்க. நீங்க கவலையே பட வேண்டாம், உங்களை பார்த்து வணங்கிட்டு தான் போவாங்க, எவ்வளையோ உங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. எந்த பாட்டு? ஞானசம்பந்தபுரம் பதிகம் முழுவதும் பாடினதுக்கு சமம். எத்தனை பதிகம் பாடியிருக்காரோ அத்தனை பதியத்தையும் பாடினதுக்கு சமம். போட்டு நம்ம இதுலயே போட்டிருக்கோம்.
பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல இருக்கு. சே, அப்படி கூடிய லயம் சதி விளையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய். அங்கனா அழகிய கண்ணை உடையவர் சிவபெருமான், அழகன் சிவபெருமான், அவரை தவிர வேறு யாரும். அதனாலதான் 100 கோடி மன்மதனை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் முருகப்பெருமானுடைய அழகுக்கு பக்கத்துல நிக்க முடியலையா, அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அழகு இருக்கான். யார் சொல்றா? சூரபத்மன் சொல்றாரு. பார்த்துட்டு 100 கோடி சூரிய மன்மதனை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் முருகப்பெருமான் அழகுக்கு முன்னாடி இல்லையே அப்படின்னு நினைச்சானா. முருகப்பெருமான் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் அழகு வந்து யாராலையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அழகு சாமி. அதனாலதான் அந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய மனைவிகள் எல்லாம், கரும பத்தினிகள் எல்லாம் சிவபெருமானுடைய அழகை கண்டு பின்னாடியே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சாமி அழகு. அழகா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு சுந்தரம் சாமிகள் பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் சாமி அழகா அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட பேரழகு உடையவர் சிவபெருமான். நம்ம அழகெல்லாம் கொஞ்ச காலத்துல சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த கண்ணாடி சிலவர் பார்த்து 83 வயசானாலும் கண்ணாடி பார்க்கறது விட மாட்டேங்கிறாங்க. அடியே நிறைய பேரை பார்த்தாச்சு, 83 வயசு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வயசுங்க எவ்வளோங்க ஆகுது அப்படின்னு அடியில் 83 தம்பி அப்படின்னாங்க. அப்படியா, மேக்கப் போட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அப்படியே கோயிலுக்கு அப்படி போயிட்டு வரலாமே அப்படின்னு பார்த்தேன். கோயில் அப்படியே போயிட்டு வரவா, அப்ப வழிபாடு பண்ண இல்ல, அப்படியே போயிட்டு அப்படிலாம் இருக்கு. சரி, எல்லா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், அதனாலதான் ஒரு நமது எந்த அழகான பொருளா இருந்தாலும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சிருவாரு. அந்த வரகுண பாண்டிய மன்னன் எந்த அழகான பொருள் இருந்தாலும் சரி உடனே சிவார்ப்பணம் சொல்லி சிவபெருமான்கிட்ட கொடுத்துருவாரு. அப்படி ஒரு நாள் மனைவியை திருமணம் முடிச்சாரு. திருமணம் முடிச்சது எல்லாரும் இது ஒன்னும் அழகா இருக்குங்க, அழகா இருக்குங்கன்னாங்க எல்லாருமே. மனைவி அழகான மனைவிய திருமணம் முடிச்சிருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்ல கேட்டாரா? அப்ப அழகான பொருள் யாருக்கு? கையை பிடிச்சி விறுவிறுன்னு கூட்டு போயிட்டாரு. எங்க திருவிடைமருதூர் கூட்டு போய், சாமி அழகான பொண்ணு உனக்கு தந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருமணம்ல கையை மட்டும் இப்படி மேல நின்றுச்சு. அந்த அம்மா உள்ள போயிடுச்சு, கையை மட்டும் வெளியில நீட்டிக்கிட்டு இருந்தது. திரும்பி பார்த்தாருல, என்ன கையை மட்டும் நீட்டிட்டு இருக்கேன்? ஓ, நான் கையை தொட்டுட்டனோ, நான் அசுத்தமானவன்ல சாமி, தெரியாம சாமி, இந்த இப்பயே கையை என் கையை வெட்டிடுறேன் அப்படின்னு இவர் கையை வெட்ட போனாரு. உடனே கையை டக்குன்னு உள்ள மூடிடுச்சு. நான் தெரியாம தொட்டேன் சாமி, இந்த கையை வச்சு நானு அந்த பொண்ணோட கையை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் கையை வெட்ட போனாராம். யாரு? வரகுண பாண்டிய மன்னன். உடனே சாமி ஆகா வெட்ட வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி அந்த கையையும் உள்ள வாங்கிட்டார். சிவலிங்கத்துல மகாலிங்க பெருமான், திருவிடைமருதூர் போனீங்கன்னா தெரியும். அந்த ஊர் வந்து ரொம்ப சிறப்புடைய ஊர். ஏன் அதனாலதான் அங்க சாமிக்கு பேரு மகாலிங்கம்னு பேரு. இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, கருவறை இருக்கு பார்த்தீங்களா? கருவறை இருக்கா? அந்த கருவறை போன்று இருப்பதுதான் திருவிடைமருதூர். விநாயகர் பெருமான் ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா முதல்ல யாரு இருப்பா? விநாயகர் பெருமான் இருப்பாரா? அங்க வலஞ்சொலி இருக்கும். முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல சுவாமி மலை இருக்கும். நடராஜ பெருமான் இருக்கிற இடத்துல சிதம்பரம் இருக்கும். தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடத்துல ஆலங்குடி இருக்கும். இப்படி எல்லாமே சிறப்பா இருக்கும். அந்த கருவறை போன்று இருப்பது திருவிடைமருதூர். அதனாலதான் மருதுவானன் பேர் வச்சாரு பட்டினத்தாரு. பிள்ளைக்கு பேர் என்ன வச்சாரு? சிவபெருமான், அங்க மகாலிங்க பெருமான். அதனால அவருக்கு மருதுவானன் என்று தன் பிள்ளைக்கு பேர் வச்சார். அந்த மகாலிங்க பெருமானை தான் மருதுவானன் வச்சார். திருவிடைமருதூர்ல இருக்கக்கூடிய சாமி. இப்படி நிறைய சிறப்பு இருக்கு. அப்படி ஆடி அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று, அங்கன்னாலே முக்கண்ணாக விளங்கக்கூடிய அழகிய கண்ணையுடைய அங்கனா எங்குற்றாய் என்று தேவர்கள் எல்லாம் போய் தேடி அலைஞ்சாங்களாம். சாமி எங்க எங்க எங்கன்னு போய் தேடினாங்களாம். அப்ப சாமி எங்க தரான்? வடதனூர்ல வந்து இங்க வந்து குடிக்கொண்டு இருந்தாராம். எங்குற்றாய் என்று தேடிய வானோர் சேர் திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடரே அப்படின்னார். சாமி பாடிய அடியேன், ஒவ்வொரு இடத்துலயும் அடியேன் அடியேன் தான் சொல்றாரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாடிய அடியேன் படுதுயர் கலையாய். படுதுயர் என்பது என்ன சொன்னேன்? பிறவி நோய். பிறவி நோய் அதுதான் நமக்கு படுதுயர். சுந்தரம் சாமிகள் தன்னை ஏற்றி பாடினாலும் கூட இந்த உயிர்களுக்கு நிறைய உணர்த்து. நமக்கு படுதுயர் என்பது பிறவி நோய். அதனாலதான் சொல்லுவாரு, பக்தியையும் அடிமையும் கைவிடுவான் பாவியன் பொத்தின நோய் அது விதனை பொருள் அறிந்தேன் பொய்தொழுதேன் முத்தினைமா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் விரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனே என்று சொல்லும் போதே இன்னொரு பாட்ட சொல்லுவாரு, ஏலிசையாய் இசை பையனாய் இன் அமுதமுமாய்
என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசலுக்கு உடனாகி அப்படின்பாரு. அந்த பிறவி நோய் அப்பேற்பட்ட நோய். அதுக்கும் சாமி என்ன பண்றாரா, இந்த பிறவி நோய் ஆணவ மலத்துக்கு கூடயே நம்ம கூடயே இருந்து துணை செய்யறாரு சாமி. நம்ம நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் சாமி கூடயே வர்றாரு. நன்மை தீமை முழுதும் நீ அப்படிங்கிற மாணிக்காசர். நன்மை தீமை நல்லதுக்கும் துணைக்கு வர்றாரு, கெட்டதுக்கும் துணைக்கு தான் வர்றாரு. ஏன் அப்படின்னா இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு சாமி சாமி இல்லைன்னா இது இயங்காது. சாமி துணை செய்யாம இந்த உயிர் தானா இயங்குமா? தானா இயங்கக்கூடிய ஆற்றல் இந்த உயிர்களுக்கு இல்லை. உள்ள இருந்து எல்லாமே யார் செய்யறா? தான் செய்யறாரு. ஆனா இந்த உயிர்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு செய்கிறார். நல்லது கெட்டது எல்லாமே செய்யறது யார் செய்யும்? இந்த உயிர்கள் தான் செய்யும். அதுக்கு சாமி கண்டு காட்டும் உபகாரம். இந்த முடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம். கண்டு காட்டும் உபகாரம் சிவபெருமான் செய்கின்றார். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டனின் அயரா அன்பின் அரண்கள் செல்லுமே என்று சொல்வதற்கு நாங்க சாமி என்ன பண்றாரு? கண்டு காட்டும் சாமியை கண்டு பிற பொருளை நமக்கு காட்டி கொண்டு இருக்கின்றார். வேறு உபகாரம் இறைவன் நமக்கு செய்கின்றார். அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. கூடயே இருந்து நமக்கு பாடிய அடியேன் படுதியர் கலையாய் பசுபதா பறந்துடுது. அது என்ன சொன்னாரு? திருப்புகள் விருப்பால், உன்னை பாட வேண்டும் என்கின்ற திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதியர் கலையாய் பாசுபதா பறஞ்சிருது. இந்த பாடுகின்ற அடியாருடைய துயரத்தை நீ நீக்குவது உன்னுடைய கடமை எல்லா பெருமானே, உன்னுடைய அருளுடைமைக்கு இது தகுமோ அப்படின்னு கேள்விக்குரிய அந்த பாட்டை கேட்குற. அருளுடைமைக்கு தகுமோ பெருமானே? ஏற்கனவே அந்த பாட்டில் சொல்ற மாதிரி மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது மூலா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போறேன் என்று சொல்ல வைக்கிறாங்க. இந்த அடியார்கள்லாம் அல்லல் சொல்றதுக்கு முன்னாடியே நீ தீர்த்திருக்கணும். அவங்க சொல்லி நீ தீர்க்கலனா நீயே இந்த திருவாரூர்ல வாழ்ந்துட்டு போசாமி அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க உன்னுடைய அருளுடைமைக்கு தகாது பெருமானே, ஆகையினாலே என்னுடைய படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடரே என்று சாமிகிட்ட அந்த பாட்டுல சொல்றாரு. ஒரு பாட்டு மட்டும் பார்த்தலாமாங்க. அந்த விண்பணிந்து ஏத்தும் வேதியா மாதர் வெறுவிட வேளம் அன்று உரித்தாய். ஒரு 5 நிமிஷமா அதாகுமே, இதோட முடிச்சிருவோமா? இந்த பாட்டுக்கு எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அப்படி எடுங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கா? டைம் இருக்கா? அடுத்து பார்த்துக்குவோம். சரி, ரைட்டு, முடிச்சிருக்கோம். சரி, 2 பாட்டு தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 5 பாட்டு பார்க்கலாம்னு நினைச்சது. 2 பாட்டோட முடிச்சுட்டு நம்ம அடுத்து சார் தனி பிடிச்சாங்க. அப்படியா? இதுல ஒட்டிட்டேன். இதுல ஒட்டுறதா தெரியல. சரி சரி. அதனால 2 பாட்டு பார்த்தாலும் திருப்தியா பார்த்தாச்சா? 2ஆவது பாட்டு என்ன பார்த்தோம்? கூடிய நயம் சதிபயாமை கொடியடை உமையவள்கான ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனாய் எங்குற்றாய் என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பசுபதா பறஞ்சுகிறேன். ஏன் இன்னைக்கு 2 பாட்டு மட்டும் எடுத்தோம்னா முதல்ல அந்த கதையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. எதுக்காக இந்த பாடல் பாடப்பெற்றதுன்னு சொல்றதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒரு 5 பாட்டு பார்த்துருக்கலாம். அந்த கதையை சொல்லணும்ல, எதுக்காக எந்த சூழ்நிலையில சுந்தரம் சாமி இந்த பாடலை பாடினார் அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம அந்த கதையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. அதனால இன்னைக்கு 2ஓட முடிச்சிட்டோம். அடுத்து திங்கட்கிழமை நம்ம வழக்கம் போல ஒரு 5 பாட்டு பார்த்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு திருவருள் துணை செய்யணும். சரினா? சரி, இதுதான் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருமுறை விளக்கத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசை ஒரு நாதா இவகாம சுந்தரிதன் வர வாழகந்த இனதையனே விரும்பி உள்ளம் நினையாவள் அவமாயை கொண்டுலகில் விருதாளைந்துடலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவநீதமும் கைதலும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிவிரை கோவே தேவயானை அங்குரமின் மனவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சி கதிவடிவேலா இரு ஆவி நன்குடியில் வருவேள் சவுந்தரிக ஜெகமேவ கண்ட வீரல் பெருமாளே. எல்லாரும் சீக்கிரம் கலவத்தை முடிக்க போறோம். சரி, இல்ல அதாவது எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும். அதெல்லாம் சூழ்நிலையெல்லாம்
பொறுத்து வரைக்குன்னா ரொம்ப சிறப்பு. 1.5 மணி நேரம் உட்காந்து கேட்கறதுல சாதாரணமா கேட்க முடியாது. சரி, எல்லாம் சாமி திருவருள். சரி. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் வேகண்டான் தந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பாண்டுவாகி உயிலாரும் பொருள் திருவாவூர் திருவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபின் வீடோடு கரைக மாதோ வான்முகில் வளாதிவிக மடிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மிகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை வண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்று பின்பம் வெறும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். பார்வதி வதையே நாளுடைய சிவனையை போற்றி. வெற்றிவேல் முகனுக்கு. சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்.